வணக்கம். நான் உங்கள் ஹிட்டாச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரோகம்சா பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட காகியா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் காகியா. எப்படி இருக்கீங்க? வணக்கம் இட்டாச்சி. நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, ஓகே. இப்ப வந்துட்டு நம்ம 1 மாசம் முன்னாடி வந்துட்டு மன்னிச்ச வீடியோ பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமா, ஆமா. அவங்க வந்து அந்த சோசியல் மீடியால எப்படி என்ன ஏதுன்றத பத்தி. ஃபர்ஸ்ட் நம்ம அத பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துரலாம். இன்ஸ்டா டிஎம்ஸ்லயும் எனக்கு இந்த மாதிரி அசிங்கமா திட்டி கமெண்ட்லாம் வரும் அண்ட் ஐ இக்னோர் இட். ஏன்னா அது கண்டென்ட் கிரியேட்டர்னு இல்லை, எல்லா பொண்ணுக்குமே வருதுதான். இட்ஸ் நாட் நார்மல், பட் வி ஹவ் மேட் இட் டு பி நார்மல். ஸோ டிஎம்ஸ் மாதிரி ரேண்டம் குரூப்ஸ்லாம் நம்மள ஆட் பண்ண முடியும் ஆக்சுவலி பீப்புளால. ஸோ நிறைய பேர் என்ன அவங்களோட குரூப்லலாம் ஆட் பண்ணுவாங்க அண்ட் அங்கே தான் வந்து ஐ ஸ்டம்பிள்ட் அப்பான் ரியலி ரியலி questionable குரூப். அந்த குரூப்ல வந்து ரேண்டம் பொண்ணுங்களோட ரீல்ஸ்லாம் அனுப்பி ஒரு மாதிரி செக்ஷுவலா கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே ஐ வாஸ் so ஹார்ட் broken. லைக் நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு, பட் ஐவ் நெவர் சீன் இட் மீ பீங் எக்ஸ்போஸ் டு தட். நான் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆனதில்லை பர்சனலா. ஸோ அது பார்த்த உடனே ஐ வாஸ் லைக் so ஹார்ட் broken. எனக்கு ஒரு மாதிரி அழுகையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஐ லெஃப்ட் த குரூப். அந்த குரூப் விட்டு வெளியில வந்தா அவங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. வெளியில வந்தோன்னா உங்களுக்கு காமிச்சிருக்கு போல லைக் மணிச்சோ லெஃப்ட் தி குரூப் அப்படின்னு. அண்ட் திஸ் ஒன் ஃபக்கர் ஃப்ரம் தட் குரூப் ஹேட் தி ஆடாசிட்டி டு டெக்ஸ்ட் மீ, ஏன் குரூப்ல இருந்து வெளில வந்தீங்கன்னு. யூ ஆர் டாக்கிங் செக்ஷுவல் புல்ஷிட் இன் தட் குரூப் அபவுட் விமன் and you expect me to be a part of it. என்ன அப்படியே விடலை. இவங்க என்னை திருப்பி ஆட் பண்ணாங்க அந்த குரூப்க்கு. அண்ட் அந்த குரூப் விட்டு வெளில வந்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகுது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் வந்து சும்மா ராத்திரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஐ ஓப்பன் த குரூப். மை மிஸ்டேக். பட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், தேவர் ஸ்டில் டாக்கிங் செக்ஷுவல் ஷிட் அண்ட் என்னோட ஒரு ஃபோட்டோ வந்துச்சு அந்த குரூப்ல அண்ட் ஐ வாஸ் so scared. பட் தேங்க்ஃபுல்லி அந்த ஃபோட்டோவில் வந்து நான் இப்படி வச்சு ஏதோ எடுத்திருந்தேன். ஸோ ஆங்கிள் கேவலமாக இருந்துச்சு, நானும் கேவலமாக இருந்தேன். அண்ட் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி தட் இஸ் த பிக்சர் தட் ரீச்டு தெம். மணிச்சோ ஆக்சுவல் லுக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கீழே ஒருத்தன் சுமார் முஞ்சி குமார்னு போட்டிருக்கான். அதுக்கு கீழே கிரைஸ்ட்ல படிக்கிறாள் ஏதோ சம்மந்தமே எல்லாம் பேசியிருக்காங்க. தட்ஸ் ஃபைன். அது கீழே அதான் பார்க்க நல்லா இல்லை இவ, வேஸ்ட் இவ அப்படின்னு அர்ஜுன் ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுக்கு கீழே ஏதோ பையனுக்கு விகு மாட்டின மாதிரி இருக்கான்னு கூட சொல்லியிருப்பாங்க. அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தட் தே தாட் ஐ டோன்ட் லுக் குட். ஏன்னா நான் நல்லா இருக்கேன்னு அவங்க சொல்லி பேச ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அந்த கான்வர்சேஷன் என்ன மாதிரி அசிங்கமா போயிருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ நான் நல்லா இல்லைன்னு அவங்க நினைச்சு அப்படியே விட்டது எனக்கு நல்லது, என்னோட மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது. அதை பத்தி அவங்க பேசுறதெல்லாம் நான் கேட்காம இருந்தது இட் இஸ் a good thing for me. So I am happy that they think I look ugly. நான் அந்த குரூப்ல வந்திருக்கேன், என்னை பத்தி தப்பா எதுவும் பேசல, ஃபைன். பட் நாளைக்கு வேற போட்டோ போட்டு தப்பா பேசினாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னால என்ன பண்ண முடியும்? There is a reel in this group that they shared. லைக் இதில் போடுற ரீல் எல்லாமே பொண்ணுங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, பொண்ணுங்களை கொச்சைப்படுத்தி பேசும் விதமாக தான் இருக்குது. பட் எனக்கு ஸ்க்ரோலே பண்ண வேணாம், என்னால் முடியல. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இதை போட்டு காட்டணும்னு எனக்கு விருப்பமே இல்லை. இதை பார்க்கறதுக்கு கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இந்த மாதிரி தான் பீப்புள் ஆர் திங்கிங் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் இதை போட்டு காட்டுறேன். ஐ ஷோ டு யூ நோ. ஒரு கவ், அதாவது ஒரு மாடு, ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ் தான் இவங்க இந்த குரூப்பில் அனுப்பிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா, திஸ் இஸ் ஸோ நார்மல். இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு எடிட் பண்ணி போடுறது has become so normal. ஹீரோயின் தானே அவ பார்க்கணுன்னு தான் காட்டுறான்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் கூட எப்படி எனக்கு ஆர்கியூ பண்ணுறதுன்னே தெரியல.
நீ பொத்திட்டு உட்கார்ற. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். இவங்கெல்லாம் வந்து காட்டுறாங்க, நீ பார்க்கற. இந்த குரூப்ல வந்து இந்த மாதிரி போஸ்ட்ஸ் மட்டும் இல்ல, ரேண்டமா ஒரு பொண்ணு இருக்கு, ரேண்டமா ஒரு பொண்ணு ஷீ இஸ் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஆன்லைன். அவ சும்மா ஏதோ லைஃப் இன் மை டேன்லாம் vlog போட்டிருக்கானா, அதையும் எடுத்து இந்த குரூப்ல போட்டு அவ எப்படி இருக்கா, அவளை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க இந்த குரூப்ல. ஸோ இது இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் நடக்கிறது கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளா இந்த ரீல போட்டு காமிச்சேன். செலிபிரிட்டிஸ்க்கு தான் நடக்கும், ஆர் நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கறனால எனக்கு தான் நடக்கும்னு கிடையாது. இட் குட் ஹேப்பன் டு மீ, இட் குட் ஹேப்பன் டு யூ, இட் குட் ஹேப்பன் டு யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட், யுவர் சிஸ்டர், யுவர் மதர், யுவர் கோவர்க்கர், லிட்டரலி எனிபடி. எங்க வீட்டு பொண்ணுங்க ஏன் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போஸ்ட் போட போறாங்க, நாங்க அவங்கள ரொம்ப குடும்ப பெண்ணா தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னீங்கன்னா, ரோட்ல போறவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியாம வீடியோ எடுத்து போடுறவங்களும் இருக்காங்க. எஸ், தோஸ் பேஜஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட். அதுக்குன்னு அப்படியா விஷயம், அப்ப எங்க வீட்டு பொண்ணுங்களை நாங்க வெளியும் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு டோன்ட் டேக் அவே ஈவன் த லிட்டிலஸ்ட் ஃப்ரீடம் தே ஹேவ். லெட் த விமன் இன் யுவர் லைஃப் லிவ். நான் உட்காந்து யோசிக்கிறேன் ஏன் எனக்கு பயமா இருக்குன்னு. எனக்கு தெரியல, எனக்கு ஏன் பயமா இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஏன் பயப்படுறேன் இதை பத்தி பேச, நான் ஏன் இது பத்தி இவங்க கிட்ட கன்ஃபரண்ட் பண்ண பயப்படுறேன், நான் ஏன் இதை பத்தி பேசவே பயப்படுறேன்னு எனக்கு தெரியல. பட் ஐம் ஸ்கேட், எனக்கு பயமா இருக்கு. பயமுடுத்தியே தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி பேசினா அவன் அசிங்கமா திட்டுவான், இதை பண்ணனா உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, இதை பண்ணனா உன் மூஞ்சில ஆசிட் அடிச்சிருவான், இது பண்ணனா அவ்வளவுதான் உன்னை பத்தி கண்ட வீடியோலாம் போட்டுருவாங்க, உன் வாழ்க்கையே நாசமா போயிடும்னு சொல்லி பயமுடுத்தியே தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. வி ஆர் தாட் டு பி ஸ்கேர்ட். நான் வந்து இப்போ இவ்வளோ பேசுறேனே, எல்லா பசங்களுமே இப்படிதான் யோசிக்கிறாங்க, எல்லா பசங்களுமே இப்படிதான் பேசிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல போறது கிடையாது. பிகாஸ் தட் இஸ் நாட் த ட்ரூத். எல்லாருமே பண்ண போறது இல்லை. ஆனா இப்போ இவங்க இந்த குரூப்பை நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இதே மாதிரி கண்டென்ட்டை கன்சியூம் பண்றாங்கன்னா எனக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல. எனக்கு சுத்தி இருக்கிறவங்கள யார் கூட இருந்தா நான் சேஃப், யார் கூட இருந்தா நான் சேஃப் இல்லைன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் எல்லாரையும் பார்த்து தானே பயப்படுவேன். நான் சொல்றது என்ன மட்டும் சொல்ல, whoever is going through similar experiences அவங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன், அவங்களையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி குரூப் வச்சு பேசுறவங்களுக்குலாம் ஐ பி ஓப்பன் டு யூ. நீங்க என்ன அவுட்கம் நினைச்சு இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பிளஷருக்காக இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எவ்ரிபடி நோஸ். அண்ட் தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அதர் வேஸ் டு கெட் தட் பிளஷர். நீங்க இந்த மாதிரி கண்ட பொண்ணோட வீடியோவை ஒரு குரூப்ல அமைச்சு ரேங்க் பண்ணி அதை பத்தி பேசி அப்படிதான் யூ ஷுட் ஹாவ் அ குட் டைம்னு கிடையாது. ஐம் ஜஸ்ட் பீங் ஃப்ராங்க் வித் யூ. நீங்க இப்படி பண்றனால யூ ஆர் ஜஸ்ட் மேக்கிங் எவ்ரி விமன் அவுட் தேர் ஃபீல் அன்சேஃப் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ. இந்த மாதிரி பண்ற சில பேர்னால யார் மேலேயுமே நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. யாரை பார்த்தாலுமே பயமா இருக்கு, யார்கிட்டயும் பேசவே பயமா இருக்கு, யார் பக்கத்துலயும் உட்காரவே பயமா இருக்கு. இப்போ நான் பயமா இருக்குன்னு பேசி உங்களுக்கு இல்லாத பயத்தை நான் உருவாக்கி விட்டுட்டேன்னா ஐ எம் சோ சாரி. தட் இஸ் நாட் தி இன்டென்ஷன் ஆஃப் த வீடியோ. இப்போ நீங்க ஒரு பொண்ணு இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு ப்ளீஸ் டு நாட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டூயிங் வாட் யூ வாண்ட். அண்ட் இப்போ நீங்க ஒரு பையன் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் டு நாட் ரெஸ்ட்ரிக்ட் த விமன் இன் யுவர் லைஃப். இந்த மாதிரி நடக்குதுன்னு இந்த மாதிரி யோசிக்கிறவங்களோட மைண்ட் செட் மாறணும் தான் நான் இந்த வீடியோ போடுறேனே தவிர, நீங்க உங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுன்றதுக்காக நான் இதை போடல. ப்ளீஸ் லெட் தோஸ் விமன் லிவ் தேர் லைஃப்ஸ் அட் பீஸ். தேங்க்யூ. ஸோ அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அவங்கள வந்து ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டாக, அடல்ட் கண்டென்ட் மீன்ஸ் அவங்களோட கன்சென்ட்டே இல்லாமல், அதாவது அந்த வீடியோவில் இருக்கிறவங்க கன்சென்ட்டே இல்லாமல் வச்சு வர எடிட்டு, வேற போஸ்ட்டு, அதுக்கு வர கமெண்ட்டு இதெல்லாம் வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா. பொண்ணுங்கள செக்ஷுவலைஸ் பண்ணி, அது மெயினா ஆக்ட்ரஸ். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு, அவங்க என்னென்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க வந்து ஏதோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவரா இல்ல யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவங்கள ஏதோ ஒரு குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருக்கான். சரி என்னதுன்னு அவங்க உள்ள போய் பார்த்தா ஃபுல்லா அடல்ட் கன்டென்ட். அதுல ஃபுல்லா பொண்ணுங்கள செக்ஷுவலைஸ் பண்ணி பேசுறது, ரோட்ல போற பொண்ணுங்கள கூட விடுறது இல்ல. அவங்களையும் செக்ஷுவலைஸ் பண்ணி கமெண்ட் பண்றது, அதுக்கு வேற லைக்லாம் போட்டு, அதுக்குன்னு தனியா குரூப்பே ஃபார்ம் ஆயிருச்சு. அத பார்த்துட்டு அவங்க அத பத்தி தான் வீடியோ போட்டாங்க. அதுல வந்து எடிட்லாம் பண்ணி அதுக்குன்னு சாங்கு, மெயினா வந்து ஆக்ட்ரஸஸ்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதுதான் அவங்க பேசி. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் ஃபேக்ட். உடனே வந்துருவானுங்க, இது வந்து குறிப்பிட்ட பேர் தானே, எல்லாரும் பண்ணுறதே இல்லைன்னு சொல்லிட்டு. அது ஒத்துக்கிறோம், நாங்கள் வந்து எல்லாரும் பண்ணுறாங்க, நாங்கள் யாருமே வந்துட்டு ஜென்ரலிஸ்டாக சொல்லலை. ஆனால் என்னன்னா, அந்த பேஜ் எல்லாம் ரிப்போர்ட் அடிக்கிறதும் நம்மளோட கையில் தானே இருக்கு இல்லையா? ஆமா. அதுக்கு லைக் போடுறான்னா, அப்ப அதுக்கு சப்போர்ட் பண்றான்னு தானே அர்த்தம். அது இந்த குரூப்ல மெம்பரா இருக்கனாவே அதுக்கு சப்போர்ட் பண்றான்றது தான் அர்த்தமே. நீங்க பண்ணலன்றதுக்காக அது நீங்க அதுல தப்பே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நீங்க சப்போர்ட் பண்ணி அதுக்கு அப்போஸ் பண்ணாலும் அது தப்பு தான். ஸோ இதுதான் நாங்கள் சொல்ல வரோம்.
அவங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே யாரோ வந்து தெரிஞ்சவங்களே அந்த குரூப்ல வந்து லைக்லாம் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோ. ஸோ இதுதான். இப்ப இந்த இன்டர்நெட்ட பார்த்து ஏன் அவங்க அவ்வளோ தூரம் பயப்படுறாங்க? அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ பொதுவாவே வந்துட்டு இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து ஒரு ஸ்கூல் டைம்ல தான் பெரும்பாலும் எல்லாருமே சோசியல் மீடியாக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருப்போம். நம்ம ஜெனரேஷன். இப்ப இருக்கிறவங்கலாம் வந்துட்டு இப்ப கரண்ட் இருக்கிறவங்கலாம் ரொம்ப அட்வான்ஸ். எப்படின்னா, இப்ப நான் உள்ள வர்றதுக்கு எனக்கு ஒரு +1, +2 ஆயிருச்சு. +2 ஆயிருச்சு எனக்கு. +2 லீவ்ல தான் அப்பதான் ஓப்பன் பண்றேன். அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்ணி அப்பதான் Instagram ஒண்ணு இருக்குது. இங்க ஃபோட்டோ போடலாம். அது மூலியமா நமக்கு வந்து நெறைய பேரு அதுக்கு முன்னாடி நம்ம Facebookஆ? Facebookே நம்மலாம் 11த், 12த் தான். பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் என்னன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 6த், 7த்லயே ஆரம்பிச்சுடுறாங்க. FBல குரூப் ஆரம்பிச்சு 6த், 7த், 8த்லலாம் குரூப்பு அவங்களுக்குன்னு தனி பேஜு, டாடிஸ் லிட்டில் பிரின்ஸ் இந்த மாதிரி ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ அந்த வயசுல ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு பெருசா அந்த எக்ஸ்போஷர் இருக்காது. சோசியல் மீடியால எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம போடுற கன்டென்ட் வந்துட்டு கடைசி வரைக்கும் வெப்லயே தான் இருக்கும். அத அழிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸே இருக்காது. எதையாவது ஒண்ணு பேசுறது, ஏதோ ஒண்ணு பண்றது. ஸோ அது வந்துட்டு ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இங்க என்ன ஆயிருதுன்னா, அப்பதான் ஒரு 13, 14 வயசு ஆகும்போது, அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த என்கவுண்டரே ஆகும். எப்படின்னா, அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து பேச ஆரம்பிப்பானுங்க. நீங்க வந்துட்டு எவ்வளோ இதா இருக்கீங்க? இந்த மாரி ஒரு பொதுவா ஒரு கிளிஷேயான டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா? இந்த மாரி வந்துட்டு ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாரி ஆரம்பிச்சுட்டுருக்கும். இது வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா, 13, 14 வயசு பெர்சன்ஸ்க்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. 30 டூ 40 அந்த ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இருப்பாங்க இல்லையா? அவங்க தான் இதுல ரொம்ப அட்டாக் ஆறாங்க. அதுலயும் இன்னொரு என்னன்னா, இந்த இந்த ரீல்ஸு, இந்த TikTok பண்றவங்க, இவங்களோட இது கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப மோசம். இப்ப அவங்க டிஎம்ல பார்த்தீங்க டிஎம்ன்றத தாண்டி அந்த கமெண்ட்லயே வந்துட்டு நெறைய ஒரு சில பேர் வந்துட்டு வலைய விரிக்கிறது. இதுல தான் மாட்டுமான்னு சொல்ட்டு. அப்புறமா உள்ள போயிட்டு நீங்க வந்து சில ஆசை வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. உதாரணத்துக்கு எப்படி, "உங்களுக்கு வயசு இவ்வளவு ஆயிடுச்சா? உங்கள பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. உங்களலாம் பார்த்தா ஒரு என்ன ஒரு இல்ல ஆளு பார்க்க ஒரு 40 வயசுன்னு பார்த்தாலே தெரியும். ஆனா அங்க போயிட்டு நீங்க இப்ப தானே ஒரு 18 வயசு இருக்கு. ஓ! நீங்க வந்து எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க?" இப்பதான் 20 வயசு ஆகுது. காலேஜ்ல இருக்கீங்க. அதெல்லாம் பேசுவானுங்க. அந்த மாரி ஒரு இதெல்லாமே சோசியல் மீடியா நடந்துகிட்டே தான் இருக்கும். பொண்ணு இல்ல பையன் கூட வீடியோ போட்டுருந்தாங்கன்னா, இது உங்க அக்காவா? தம்பியா? இல்ல தங்கச்சின்னு அந்த மாரி ஒரு சில கிரிஞ்சு வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் இருக்கட்டுமே. ஸோ, அதனால நெறைய விஷயம்லாம் நடக்குது. நியூஸ்ல வருது. ஒரு சிலர் ரிப்போர்ட் ஆகுது. நெறைய விஷயம் ரிப்போர்ட் ஆகாமயே போயிருது. அதனால குடும்பத்துக்குள்ளேயும் நெறைய பிரச்சனைலாம் வரும். இதெல்லாம் வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஆனா நம்ம பார்க்காத இன்னொரு முகம் இருக்கு. நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப டார்க் வெப்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அங்க போய் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணுவானுங்க. பொண்ணுங்களே ட்ரேட் பண்ணுவானுங்க. இந்த இடத்துல வந்துட்டு இவ்வளோ தூரம் காசு வாங்கி கடத்தி டிராஃபிக் பெரும்பாலும் அங்க தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாரி விஷயம் இருக்கும்போது, இதையும் தாண்டி ஆஃப்ரிக்கன்றத விட நம்ம பார்த்த டாக்குமெண்ட்ரி இல்ல, இல்ல. அது வந்து செகண்டரி. இது நான் சொல்றது என்னன்னா, இது வந்து எல்லாருக்குமே ஆக்சஸிபிள் இருக்காது. ரொம்ப லிமிட்டட் தான். இப்ப நீங்க இன்டர்நெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 லேயரா பிரிக்கும். ஒண்ணு வந்து இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிற இந்த மீடியம். இது வந்து ஜெனரலுக்கு எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னொரு லேயர் இருக்கு. இந்த லேயர் வந்து எப்படி வேலை செய்யும்னா, இந்த லேயர்ல தான் இருக்கும். ஆனா உங்களால ஆக்சஸ் பண்ண உதாரணத்துக்கு சொல்லலாம்னா, இப்ப Netflix படம் பார்க்குறீங்க. ஓகேவா? டைரக்ட்டா நீங்க லாகின் பண்ணி கிரெடென்ஷியல் போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அதே இத வந்து அவன் சர்வர்லயே போய் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியுமான்னா கிடையாது. அங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அது 2ண்ட் லேயர் ஆஃப் இன்டர்நெட். இப்ப நான் சொன்ன அந்த டார்க் வெப்ன்றது எப்படின்னா, அத விட பெரிய ஏரியா அது. அங்க வந்து எல்லாருக்குமே ஆக்சஸ் கிடையாது. ரொம்ப ரேர் தான். ஸோ அங்க தான் வந்துட்டு இந்த மாரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பெரும்பாலும் நடக்கும். இதுவும் இல்லாம ட்ரக்கு, வேற வெப்பனு இதெல்லாம் வந்து அங்க ரொம்ப ட்ரேட் சர்வசாதாரணமா நடக்கும். ஸோ அங்க தான் வந்து இந்த டிராஃபிக்ன்றது ஒரு பெருசா நடக்கும். இப்ப நம்ம பார்த்த டாக்குமெண்ட்ரிக்கு வர்றது எப்படின்னா, நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? இந்த மீடியம்ல நடந்த விஷயம். இப்ப நீங்களும் நானும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த லேயர் ஆஃப் இன்டர்நெட்ல நடக்கிற விஷயம் அது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லப் போலான்னா, இப்பயுமே நமக்கு தெரியாம பல விஷயம் நடந்திருக்கு. நம்ம நோட்டீஸ் பண்ணணும். இப்பயுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப Telegramல வந்து நெறைய பேர் படம் ஏத்த போவாங்க. ஓகேவா? இப்ப படம் ஏத்த போம்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு சேனல் ஒரு லிங்க் ஒண்ணு வரும். நீங்க உள்ள போகலாம் பார்ப்பீங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒரு சேனல் கிளிக் பண்ணி உள்ள போவோம். அடுத்து என்ன ஆகும்னா, அதிலிருந்து ஒரு 3, 4 சேனலுக்கு வந்து உள்ள போய் பார்ப்பேன். கண்டிப்பா அதில என்ன இருக்கும்னா, ஒரு ஒரு 18 குரூப் வரும். இந்த குரூப்ல தான் வந்துட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, இத்தனை இது வந்து இத்தனை பிக்கு, இத்தனை வீடியோஸ் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு நாங்க செல் பண்றோம்ன்ற மாரி ஒரு கான்செப்ட் வரும். ஸோ அந்த மாரி Telegramல வந்து நம்ம கரெக்ட்டா அந்த கோவிட்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த தான் எங்க முன்னாடி சொன்ன டாக்குமெண்ட்ரி ரொம்ப கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி பேர் என்னன்னா, "சைபர் ஹெல் எக்ஸ்போசிங் த இன்டர்நெட் ஹாரர்." அது கொரியன்ல வந்து ஒரு
டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரி எத பத்தி இருக்கும்னா, Telegramல வந்து ஒரு ரூம் இருக்கும். சாட் ரூம் மாரி இருக்கும். நார்மலா கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரூம்குள்ள நடந்த ஒரு உண்மையான ஈவென்ட்ட பத்தி தான் இப்ப நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க Telegram எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் படம் டவுன்லோட் பண்றதுக்கு. மெயினா அதுக்கு தான். டெலிகிராம்ல வேற எதுவும் எனக்கு தெரியாது. சொல்லுவாங்க இந்த மாதிரி அதுல வந்து சாட் எல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். அது திருப்பி ரெட்ரைவ் பண்ண முடியாது. அந்த மாரி சொல்லுவாங்க. பட் நான் வந்து மெயினா படம் டவுன்லோட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்க சொன்ன அந்த ஃபீச்சர் தான் அங்க பெரிய பிரச்சனைய கிளப்பிச்சு. ஆமா, ஆமா. சரி ஓகே. இது எங்க இனிஷியலா ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நார்மலா அவரோட ஃபேமிலியோட பண்ணிட்டு இருக்கும்போது, அவருக்கு ஒரு மெயில் வருது. மெயில்ல வந்து இந்த மாரி Telegram சாட் ரூம்ல வந்து இல்லீகலா ஏதோ விஷயம் நடந்து சாட் ரூம்லாம் நெறைய பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது, சரி இது நம்ம ஒரு நார்மலா நியூஸ் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அ பொதுவாவே ஒரு நியூஸ் கிடைச்சுச்சுன்னா, அது வந்து இனிஷியலா ஃப்ரண்ட் பேஜுக்கு வராது. எடுத்தோனே ஒரு லாஸ்ட் பேஜ் அந்த மாரி கொஞ்சம் தள்ளி தான் போடுறாரு. போடும்போது அவருக்கு த்ரெட்டன் வருது. த்ரெட்டன் வந்து அவர வச்சு த்ரெட்டன் பண்ணா பரவால்ல. ஆனா அதையும் தாண்டி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்களோட ஃபோட்டோ, அவங்க அட்ரஸு இதெல்லாம் வெளிய வரும்போது தான் அந்த இஷ்யூ வந்து தெரியுது. இதுக்கு பின்னாடி வந்து பெரிய நெட்வொர்க் இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம அத வச்சு த்ரெட்டன் பண்றானுங்க. இதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி விஷயத்த தலையிட்டீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ், உங்களோட ரூம் நம்பர் வரைக்கும் நாங்க போட்டுருவோம். அப்படின்ற மாரி த்ரெட்டன் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்றாங்க. அந்த 3 பேர் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு, இன்னொரு பெர்சன், அப்புறம் வந்து ஒரு ஃபீமேல் ரிப்போர்ட். இந்த ஃபீமேல் ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா, இனிஷியலா இதுக்குள்ள வரணுன்ட்டு சுத்தமா அந்த எண்ணமே இல்ல. ஏன்னா அவங்க வந்து பயந்துருக்காங்க. இப்ப இவருக்கே இந்த விஷயம் நடக்கும்போது நம்மள பண்ணிருவாங்க. ஃபோன டேப் பண்ணிருவாங்க. நெறைய ஒரு அவங்களுக்குள்ளேயே நெறைய பயம் இருந்துச்சு. ஸோ அதையும் மீறி ஓவர் கம் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இவங்களுக்கு வந்து ஜோக்கர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தனோட இன்ட்ரோ கிடைக்குது. அதாவது மெயில் மூலியமா. அவன் வந்து என்ன சொல்றான்னா, "நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்த எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இது எப்படி நடக்குது?" அந்த மாரி விஷயம் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க அத ஃபர்ஸ்ட்டு நம்பல. இவனும் அந்த மாதிரி ஒரு ஆளு ட்ராப்பா இருக்குமோ! நம்மள கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவன் நம்மள எதனா பண்ருவான்ட்டு, அவங்க வந்து அந்த எப்படி நம்ம இத எஸ்கேப் ஆகலாம்ன்னு சொல்லிட்டு, இவங்க ஒரு கலர் கோட் சொல்லிட்டு போவாங்க. இந்த ட்ரெஸ் தான் நாங்க போட்டுட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு, ஒரு இடத்துக்கு மீட் பண்ண போவாங்க. பட் அவங்க அந்த கோடு அந்த ட்ரெஸ் கலர் இல்லாம வேற ட்ரெஸ் கலர்ல போயிட்டு, சரி என்னதான் பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு போவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உள்ள மீட் பண்ண போவாங்க. பார்த்துருவாங்க. பார்த்த பிறகு அவன் சொல்ல ஆரம்பிப்பான். இந்த மாரி இந்த Telegramல இந்த மாரி சாட் ரூம் நெறைய இருக்குது. அதுல வந்து பாக்ஸான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹெட் மாரி வேலை பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் கன்டின்யூ பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு, எப்படி வந்து இவைங்க வந்து இந்த ட்ராப்க்குள்ள விழ வைக்கிறாய்ங்க. ஸோ அத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். என்ன பண்றானுங்கன்னா, இவைங்களோட டார்கெட்டே வந்துட்டு இந்த 15-17 இந்த ஏஜ் கேட்டகரி. இவங்க தான் வந்து மெயினான டார்கெட்டா இருப்பாங்க. ஆமா எல்லாம் சீனியர்ஸ் அதான் நம்ம ஊர்ல வந்து 11த், 12த் காலேஜ் இயர் அந்த மாதிரி பொண்ணுங்க. இந்த மாரி அவங்களோட இதுல. ஸோ என்ன பண்ணுவாய்ங்கன்னா, அவங்க டைரக்ட்டா அப்ரோச் பண்ணிட்டு, எனக்கு இந்த மாரி சினி ஃபீல்ட்ல தெரியும். இந்த மாரி எனக்கு வந்து என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரியில வந்து எனக்கு நெறைய பேர் தெரியும்னு சொல்ட்டு, ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்கள்ட்ட நார்மலா ஃபோட்டோ வாங்குவாங்க. எப்படின்னா வந்துட்டு அது இல்லாம வந்து பார்ட் டைம் நெறைய அங்கலாம் வந்து எப்பயுமே பார்ட் டைம்ன்றது ஒரு ஜாப் மாதிரி தான். ஸோ எல்லாரும் ஃபினான்ஷியலா இருக்கிறதுக்காக பார்ட் டைம் தேடிட்டு இருக்கும்போது, நான் பார்ட் டைம் உங்களுக்கு ஜாப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்பர் வாங்கிட்டு ஃபோட்டோ வேணும்னு கேட்பாங்க. சரி ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இவங்களும் வந்து வெரிஃபிகேஷன்க்காக கேட்கறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களோட ஐடி கார்டு கவர்மெண்ட் ஐடி கார்டு காமிச்சு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னுவாங்க. சரி நான் பார்ட் டைம் ஒர்க்குக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கவர்மெண்ட் ஐடி கார்டு காமிச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மேட்ரே. அங்க அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, இவன் வந்து நல்லவன் மாரி எடுத்தோனே வந்து, அவங்க Twitterலயோ இல்ல வேற ஏதோ சோசியல் மீடியால வந்து ஃபர்ஸ்ட்டு கூப்பிடுவான். கூப்பிட்டு இந்த மாரி உங்களோட இதெல்லாம் லீக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு காமிப்பான். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா, ஒரு செமி நியூடு பிக்சர் தான் காமிப்பான். அத பார்த்தோனே வந்துட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க பதறுவாங்க. பதறி இந்த மாரி கேட்பாங்க. இந்த மாரி யார் அனுப்பிச்சா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவன் ஆரம்பிப்பான். டோன சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா அவங்களோட ஃபுல் நியூட் பிக் வந்து லீக் ஆகும். லீக் ஆகும் மீன்ஸ் அவங்களோட டிஎம்க்கு வந்துரும். அதுக்கப்புறமா தான் அவங்க சொல்றதெல்லாம் செய்ற ஒரு பொம்மை. எப்படின்னா இவங்க அனுப்ப மாட்டாங்க. ஆ இவங்க அனுப்ப மாட்டாங்க. நாங்க மாப் பண்ணி அந்த ஃபேஸ் வச்சு மாப் பண்ணி அத அனுப்பிச்சுட்டு நாங்க இத வந்து ரிலீஸ் பண்ணிருவோம் அப்படின்ற மாரி மறைப்பாங்க. ஆ அந்த மாரி விஷயம் வந்த பிறகு என்ன ஆகும்னா, பயந்துருவாங்க இல்லையா? இப்ப யாரா இருந்தாலும் பயப்பட தான் செய்வாங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோவே வந்துட்டு உங்களுக்கு தெரியாத ஒரு 3வது மனுஷன்ல நார்மல் ஃபோட்டோ இருந்தாலே உங்களுக்கு பயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது,
உங்களுடைய பிரைவேட் ஃபோட்டோ லீக் ஆச்சுன்னா, அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? உடனே என்ன பண்ணிருவான்னா, நான் சொல்ற மாரி பண்ணுன்னு சொல்லி Telegram ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவான். Telegram இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போன அப்புறம் என்ன ஆகும்னா, சாட் ரூம் வந்துரும். சாட் ரூம் வந்த பிறகு நெறைய பேர் இருப்பாங்க. அவன்கிட்டலாம் காசு வாங்கியிருப்பான். காசு வாங்குன பிறகு இவங்க சொல்றதெல்லாம் செய்யணும். இதுதான் வந்துட்டு இது. இந்த விஷயம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த யங் ஜர்னலிஸ்ட் வராங்க. ஃபீமேல் ஜர்னலிஸ்ட் அவங்க வந்து யாருன்னா, அவங்க அதுக்குள்ள போய் பார்த்துருக்காங்க. என்னென்ன விஷயம் நடக்குது? எப்படி எப்படிலாம் ஆள் எடுக்குறாங்க? எப்படி எப்படி ப்ராசஸ் சிஸ்டமேட்டிக்கா போகுதுன்றத பத்தி அவங்க இவங்க உள்ள போய் சேர்ந்துருவாங்க. வேற ஒரு ஐடி பேர்ல மாரி. ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் ஒண்ணு குடுப்பாங்க. அதுல எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, உங்களுக்கு லிங்க் இவங்களும் சேஞ்ச் பண்ணிருவாங்க. உள்ள போய் பார்த்தா தான் வீடியோஸ் இருக்கும். நெறைய சாட்ஸ் இருக்கும். சாட்ஸ் எப்படி இருக்கும்னா, இவள வந்து இந்த மாரி பண்ண சொல்லுங்க. இவர வந்துட்டு இப்படி இப்படி போஸ் குடுக்க சொல்லுங்க. கைய தூக்கி இப்படி நிக்க சொல்லுங்க. சொல்லிட்டு ரொம்ப வல்கரா போகும். இப்போ அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போச்சுன்னா, அத பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். ஏன்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இந்த மாரி தான் அந்த சாட் விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துருப்பாங்க ஜேர்னலிஸ்ட் அந்த டீம. பார்த்துட்டு அவங்க வந்து ஷாக் ஆயிடுவாங்க. என்ன இப்படிலாம் இருக்குது, சின்ன பசங்கள இப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் பண்றானுங்கன்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு கன்டின்யூ பண்ணுவாங்க. இந்த சைட் பை சைட்ல அந்த நம்ம போலீஸ் டீம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, அப்பதான் உள்ள போய் பார்க்குறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்துட்டு இந்த மாரி சொல்றாங்க. ஓகே இதெல்லாம் கேட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜர்னலிஸ்ட் டீம் வந்துட்டு, நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ மாரி எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ட்டோம்னா, மக்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருவாங்க. என்ன அந்த டைம் தான் என்ன ஆகுதுன்னா, ரிப்போர்ட் திருப்பி இன்னொரு மெயில் வருது. இந்த மாரி ஒரு இன்னொரு பொண்ணோட ஃபோட்டோ நான் அனுப்புறேன். ஃபோட்டோ ஒண்ணு அனுப்பிட்டு, உங்களால தான் இந்த பொண்ணு வந்து இப்ப வெளிய லீக் ஆக போகுதுன்ற மாரி போட்டேன். இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பயம். உங்களால தான் அந்த பொண்ணு ஆகப்போகுது. இதுதான் எங்களோட முதல் பலி. ரிப்போர்ட்டர் பேரு சொல்லி ஏதோ பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட்டிங் சேனலோட முதல் பலி தான் அப்படின்னு. சாட் ரூம்ல வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அதுவும் மெயில்ல குறிப்பிட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களோட நியூஸ் ஆஃபீஸ் பில்டிங் மேலேருந்தே குதிச்சு சூசைட் பண்ணணும். சரி இவருக்கும் வந்து ஃபர்ஸ்ட்டு தயக்கமா இருக்கும். கொண்டு போவோமா? வேணாமா? என்ன சொல்றது? ஒரு அன்ஸ்டேபிளாவே இருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சரி பண்ணலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி பண்ணி தான் பார்ப்போம். அவனுங்க என்னதான் பண்றானுங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. கரெக்ட்டா அப்ப லீக் ஆயிரும். அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த பொண்ணோட ஒரு ஃபோட்டோல வந்து என்ன பின்னாடி செல்ஃப் இருக்கும். புக் செல்ஃப்ல வந்து ஸ்டாண்டர்ட் அத வச்சு டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சுட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டு வந்துருவாங்க. வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, இன்னும் டீப்பா உள்ள போய் பார்க்குறாங்க. உள்ள போய் பார்க்க நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய கொடூரம்லாம் அவ்வளோ நடந்திரும். உள்ள சாட் ரூம்ல வந்து கமெண்ட் போடுவாங்கல்ல. என்னென்ன கமெண்ட் போடுவாங்கன்னா, அவங்களுடைய அந்த ஜெனட்டல்ல வந்துட்டு பென்னோ, ஸ்ட்ராவோ ஏதோ ஒண்ணு. என்னது கரெக்ட்டா தெரியல. என்ன என்ன சொன்னாங்க? ஏதோ ஒண்ணு வப்பாங்களே! பென்சில், பென்னு அதுவும் வந்து வச்சு இது பண்ணணுன்றானுங்க. பப்ளிக் டாய்லெட்ல போயிட்டு பப்ளிக் டாய்லெட்ல போயிட்டு டைல்ஸ வந்து லிக் பண்ணுங்க, நக்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் செவுத்த நக்குங்க. அப்புறம் எங்களுக்கு இந்த மாரி போஸ் குடுங்க. அதுக்கப்புறம் 2 பொண்ணுங்கள நிக்க வச்சு அந்த மாதிரி பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெனிட்டல்ல பெண்ணெல்லாம் வச்சு அந்த மாதிரி. அவனுங்க வந்து ஆக்சுவலி சைக்கோ மாதிரி. அவனுங்களுக்கு என்ன வேணுமோ, ஒரு பொண்ணுன்லாம் பார்க்கல, ஒரு மனுஷின்னு கூட பார்க்கல. அவனுங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணுமோ, இவன் நம்ம சொன்னா எத வேணா கேட்பான்றதுக்காக என்ன வேணா கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவனுங்க காசும் வேற கட்டணும். ஸோ இந்த மாரி ஒரு சில விஷயம்லாம் நடக்குது. இதுக்கப்புறமா வந்துட்டு ஓரளவுக்கு வெளிய எக்ஸ்போஸ் ஆகுது. ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா, இவனுங்க இவங்க ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க. இது வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது. டெலிகிராம்ல இப்படிலாம் வந்து கேர்ள்ஸ் அப்யூஸ் பண்றாங்க. யங் கேர்ள்ஸ், டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருமே அந்த மீடியாவ யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. பீப்பிள். அதுக்கப்புறம் அவன் அந்த பாக்ஷா என்ன சொல்லுவான்னா, அந்த குரூப்ல டெலிகிராம் குரூப்ல தேங்க்ஸ் நீங்க தான் எங்களுக்கு வந்து அட்வைஸ்மென்ட் பண்ணீங்க. உங்களால எங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துருக்கு. அப்படின்ற மாரி சொல்லுவான். ஸோ இந்த மாரி ஈவென்ட்லாம் போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் இன்னொருத்தன் இருக்கான் காட்ன்னு சொல்லிட்டு. அவன் வந்து இவனோட பெரிய கை. இவனுக்கும் பாக்ஸாக்கும் தான் இங்க போட்டியே. ஸோ அந்த போட்டியில வந்துட்டு பாக்ஸா ஜெயிச்சனால அவன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 மந்த்தா ஒரு 1 இயரோ வந்துட்டு ஆக்டிவா இல்ல டெலகிராம்ல. ஸோ இந்த விஷயம் வெளிய வரும்போது திருப்பி காட்ன்றவன் வெளிய வரான். வெளிய வந்த பிறகு தான் திருப்பி அவனுக்குள்ள ஒரு சின்ன முட்டல் மோதல் வருது. அது இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாதகமா மாறுது. ஸோ அந்த டைம்ல தான் என்ன பண்றாங்கன்னா, லொகேஷன் கண்டுபிடிக்கணும். நீங்க வந்து எப்படி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது, எண்ட் ஆஃப் தி டே வந்து இவங்களுக்கு கையில கேஷா தான் போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னா, கிரிப்டோல தான் உங்களோட டிரான்சாக்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு 10,000 அவங்களுடைய இதுல 10,000, 20,000 அந்த மாரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க.
எப்படி கோடி கணக்குல எப்படியும் ஒரு 50,00,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. இவனுங்க வந்து கிரிப்டோல இவனுங்க டைரக்ட்டா மணி வாங்க மாட்டானுங்க. கிரிப்டோல நீங்க இது இந்த இந்த கரன்சி வாங்குங்க, இல்ல இந்த கரன்சி நான் விக்கிறேன். அதுக்கு காசு குடுங்கன்ற மாதிரி கிரிப்டோல தான் எனக்கு டிரான்சாக்ஷன் போயிட்டுருக்கும். பட் எப்படி இருந்தாலும் அவனுங்க செலவு பண்றதுக்கு அந்த காசு கையில வந்து தான ஆகணும். பேங்க்லயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அவ்ளோ காசு வந்தா பேங்க்லயே புடிச்சுருவாங்க. ஸோ எப்படி கையில ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு சீன் வருது. அதாவது இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, காச வந்து ஒரு 4, 5 பேருகிட்ட கைமாத்தி அதுக்கப்புறம் இவன் அந்த லாஸ்ட்டா கைமாத்துறவன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுருவான் அந்த காச. இவன் போய் அதுக்கப்புறமா அத கலட்டிட்டு வருவான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காசு டிரான்சாக்ஷன் பண்றதுல இந்த இந்த பொண்ணுங்களே திருப்பி யூஸ் பண்ணுவான் அவன். யூஸ் பண்ணிட்டு என்ன குறிப்பா என்ன பண்ணுவான்னா, அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த ஃபயர் இது இருக்கு இல்லையா? எமர்ஜென்சி ஹையர் எக்ஸிஸ் அதுக்குள்ள காச போட்டு போயிருவானுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட இந்த Telegramல வந்து லிங்க் சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காவே அவனோட லொகேஷன் கிட்டத்தட்ட ட்ராக் ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட ஏரியான்றத இப்போ சர்க்கிள் பண்ணிரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க? அவனோட லொகேஷன் வேற வேற இடத்துல இருக்கிற மாரி காட்டிட்டு ஒரு நேரம் வந்துட்டு கொரியால இருப்பான். ஒரு நேரம் வந்து கம்போடியால இருப்பான். இந்த மாரி லொகேஷன் வந்து கண்டமேனிக்கு மாறிக்கிட்டு. பிளஸ் அவங்களோட அந்த டிரான்சாக்ஷனுமே வந்துட்டு நாடு விட்டு நாடு மாறி மாறி வரும். ஏன்னா கிரிப்டோவ பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட டிஜிட் நம்பர் இருந்தா மட்டும் போதும். அதான் உங்களோட ஐடி. அந்த ஐடியும் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சா நீங்க காச எப்படினாலும் இப்ப நம்ம ஊர்ல மாரி இது கிடையாது. காசு வந்துட்டு நம்ம பேங்க்ல போய் எழுதி குடுத்து, அது வர்றது அது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு கீழ ட்ராக் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு தான் நமக்கு பான் கார்ட் இந்த மாரி விஷயம் குடுத்துட்டு இருக்காங்க. பட் கிரிப்டோல அந்த மாரி எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாரி மோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்ப இந்த லிங்க் மூலியமா அவனோட லொகேஷன் ரிவீல் ஆயிருச்சு கிட்டத்தட்ட. ஒரு குறிப்பிட்ட ஏரியான்றத கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ண பிறகு தான் போலீஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப வேகமா இறங்குறாங்க. அப்படி இறங்கும்போது தான் இத தேட ஆரம்பிக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒரு ரேஞ்ச் ஆஃப் சிக்னல்ஸ் கண்டுபிடிப்பாங்க. அதுல அவன் வந்து இப்போ ஒரு 100 கிட்ட இருக்கான். பட் அதுல நெறைய ஹவுசஸ் இருக்கும். வீடு இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, இவன் எப்படி எந்த வீட்ல இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டே கொஞ்சம் கொஞ்சமா தேடிட்டே வராங்க. அப்பதான் தெரியுது இந்த மாதிரி அவன் வந்து சிக்னல் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. சிக்னல் எக்ஸ்டென்ஷன்னா இப்போ வைஃபை நீங்க எங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவன் வந்து வைஃபை வந்து பப்ளிக் வைஃபை யூஸ் பண்றான். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த வைஃபை யூஸ் பண்றான்னு தெரியாது. அதுவும் இல்லாம அது எந்த ரேடியஸ்ல இருக்கும்னு தெரியாது. ஏன்னா வந்து சிக்னல் எக்ஸ்டென்ஷன் வேற யூஸ் பண்றான். ஸோ எங்கேயோ இருந்தா கூட இவனுக்கு ஒரு 100 மீட்டர்ஸ் கழிச்சு இவனுக்கு வந்து சிக்னல்ஸ் வந்துரும். நீங்க சொல்லுங்க. ஸோ இந்த மாரி அவனே ஒரு பிரைவேட் அதாவது பப்ளிக் நெட்வொர்க்க வந்து பிரைவேட்டா இவனுக்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணிட்டு இருப்பான். 2வதுல இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப நாளைக்கே போலீஸ் ட்ராக் பண்ணாலும் அந்த வைஃபோட ஓனர் தான் இவன் மாட்டான். 2வது அவன் யூஸ் பண்ற டிவைஸ் எதுவுமே வந்து கன்டினியூஸ் சைக்கிள் இருக்காது. அந்த வைஃபை எக்ஸ்டெண்டருமே வந்துட்டு குறிப்பிட்ட டைம்ல வந்து டிஸ்போசல் பண்ணிருவான். ஸோ டிஸ்போசல் பண்ணி யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு இப்ப ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா கவர் பண்ணும்போது ஒரு 4 ஏரியால மட்டும் அந்த சிக்னல்ன்ற அந்த பப்ளிக் வைஃபைன்றதுக்கு நான் எக்ஸ்டெண்ட் ஆனத அவங்க வந்து மேப் வச்சு கண்டுபிடிச்சுட்டாங்க. ஸோ அங்க போய் பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஷாக். அவன் வந்து ஒரு என்னது ஏதோ ஒரு இடத்துல இருப்பான். வந்து அந்த அவங்க அப்பா வந்து இந்த கார்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுவாங்கல்ல, அடிச்சு ஒதுக்குவாங்கல்ல. இப்ப நம்ம ஊர்ல வந்து காய்லாம் கடை மாரி. அந்த மாதிரி ஒரு ஏரியால அவரு அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ அவனுக்கு இன்னும் ஈஸியா போயிடும். ஏன்னா அவனுக்கு வந்து நெறைய ஃபோன்ஸ் கையில வரும். ஃபோன்ஸ் கையில வந்தோனே, அவன் வந்து அந்த வேஸ்ட்டா இருக்க ஃபோன்லலாம் சிம் போட்டு யூஸ் பண்ணுவான். அப்புறம் எதுனா கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, இல்ல நமக்கு இதுக்கு மேல இது தேவையில்லன்னு சொல்லிச்சுன்னா, அத உடனே வந்து அந்த கார் கேரேஜ்ல போட்டு அடிச்சு நொறுக்கிருவான். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க போலீஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. சரி ஓகே. அப்படியே வந்து கண்டுபிடிச்சாலுமே அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்காண்டி என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற ஃபோன்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. பழைய ஃபோன்லாம் சீஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது, இவன் கரண்ட்டா புடிச்ச ஃபோன்ல மேட்ச் ஆகுற மாரி ஒரு 4 ஆப் Twitter இருக்கும். Telegram இருக்கும். அதே மாரி Twitterரோட இன்னொரு டேட்டிங் வெப்சைட் இருந்துச்சு. அது ஆப் இருக்கும். ஸோ இந்தந்த விஷயங்கள வச்சு தான் அவன வந்து ட்ரேஸ் பண்ணி புடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் மாட்டுவான். மாட்டுன பிறகு போலீஸ்ட்ட வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு விடுவான். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொஞ்சம் ஏத்துக்க முடியாது. அதுக்கு முன்னாடி அவன் எப்படி மாட்டுவான்னா, அவன் எந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டுவான்னா, அந்த டாக்குமெண்ட்ரில இருக்கும். அவங்க அப்பா வந்து அவனுக்கு அப்பதான் வந்து சைக்கிள் ஓட்டவே சொல்லிக் குடுத்தாரு. அவ்ளோ சின்ன பையன். எப்படின்னா ஒரு ஸ்கூல் 10த், 11த் நம்ம ஊர்ல படிக்கிற மாதிரி அவ்ளோ சின்ன பையன் இவ்ளோ பெரிய நெட்வொர்க்க பண்ணிக்கிட்டு
எனக்கு அதுதான் அது ஷாக். நீங்க அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போதே தெரியும். உங்க ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இவன் இத பண்ணியிருப்பானான்ற மாரி உங்களுக்கு தோணும். ஏன்னா, இந்த கேஸ நாங்க ஆமா எப்படி இருப்பான்னா நல்லா சப்பியா, அப்படியே குழந்த மாதிரி இருப்பான். உடனே வந்து பிடிஎஸ் ஃபேன்ஸ் கிளம்பி வந்துருவாங்க. அது எப்படி நீங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே. நம்ம கொஞ்சம் வெளிய டைவர்ட் ஆயிட்டோம். அவன் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நார்மலா இருப்பான். இப்ப நீங்க இந்த கேஸ் ஸ்டார்ட்டிங்ல பார்க்கும்போது என்ன நெனச்சிருப்பீங்கன்னா, ஒரு 30 வயசு, 40 வயசு ஆள் தான் இந்த மாரி வேல பார்த்துட்டு இருப்பான்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய நெட்வொர்க் அவன் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பான். அந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அவன் கையில வர்றது, எல்லாம் கொஞ்சம் நெறைய பெரியவங்க பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸ்கூல் பையன் தான் இவ்வளோ பெரிய நெட்வொர்க் பண்ணிட்டு இவன் மாட்டிக்கிட்டான். ஸோ இவனுக்கு அடுத்து மேல இருக்கான்ல காட். ஸோ இதுவும் இதே மாரி தான் அவனையும் ட்ராக் பண்ணி புடிக்கிறாங்க. அவன புடிக்கும்போது இன்னும் பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அவனோட ஆக்குபேஷன் அந்த மாரி. அவன் வந்து ஒரு ப்ரொஃபசர் நெனைக்கிறேன். கரெக்ட்டா? இல்ல. மெடிக்கல் ஸ்டூடண்ட் ஆக்சுவலி. ஆ ஸ்டூடண்ட். ஸோ மெடிக்கல் ஸ்டூடண்ட்டா இருந்துட்டனால அவன அதுக்கு முன்னாடி புடிச்சவங்க அவன் பேரு வந்து பாக்ஸா. பாக்ஸா வந்து எப்படின்னா வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்லுவான்னா, "தேங்க் யூ. நான் இந்த டிமாண்ட நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை என்ன புடிச்சுட்டீங்க." அப்படின்ற மாரி சொல்லுவான். அதுக்கு என்ன மீனிங்னா, இவ்ளோ பெரிய நெட்வொர்க் டிமாண்ட் நெறைய வந்துட்டே இருக்கு. ஆளுங்க வந்து அந்த பொண்ணுங்கள வச்சு நெறைய பண்ண சொல்றாங்க. எங்கனால எப்படி ஹேண்டில் பண்றது தெரியல. நல்ல வேளை காப்பாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுப்பான். அப்ப கூட அவன் வந்து சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன். எதுவுமே இல்ல. அவன் அப்ப கூட திமிரா இப்படி என்ன காப்பாத்திட்டீங்க. அதுக்கு தேங்க் யூ அப்படின்ற மாரி தான் பேசுவான். அதே மாரி தான் 2வது ஆளும். அவனும் மாட்டும்போது அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த விக்டிம்ஸ்லாம் வந்து வெளிய வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க மாட்டிட்டாய்ங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மெம்பர்ஸ்லாம் நெறைய பேர் வந்து அன்இன்ஸ்டால் போயிட்டு டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மாட்டிக்கிட்டோம். ஸோ, இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நெறைய பேர் வந்து வெளிய வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா எனக்கும் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு வந்து பேசுறாங்க. கோர்ட்ல இது போயிட்டுருக்கு. ஆனா பெரிய பெரிய அளவு தண்டனை குடுக்கல. ஏன்னா 2 பேருமே ஆல்மோஸ்ட் சின்ன வயசுன்றதுனால அவங்களுக்கு தண்டனை கம்மியா தான் குடுத்தாங்க. எல்லாம் 18 வயசு இந்த மாரி. அந்த மாரி இருக்கிறதுனால நம்ம ஊர்ல இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஒரு கேட்டகரி மாரி ரொம்ப இதா தான் குடுத்தாங்க. ஸோ, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நான் மீடியால வந்து ரொம்ப பெரிய இதாச்சு. அப்புறம் நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் லைன்ல வர அளவுக்கு இஷ்யூ வந்துருச்சு. ஸோ, நெறைய பேருக்கு போய் ரீச் ஆயிடுச்சு. நெறைய பேர் அவேர்னஸ் ஆறாங்க. ஸோ, என்ன யூஸ் பண்றாங்க, என்ன பார்க்குறாங்கன்ற அளவுக்கு ஒரு இதாயிடுச்சு. இதுக்கப்புறமா தான் அங்க நெறைய அந்த சொல்ல அந்த ஐடி ஆக்ட்லயே நெறைய ரிஃபார்ம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அப்படியே அந்த பேஜ் டெமாலிஷ் பண்றாங்க. அதே மாதிரி வேற எதனா பேஜ் இருக்கான்னு செக் பண்ணி, அது எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டு, ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்குறாங்க. இதுல என்னன்னா விக்டிம்ஸ் நெறைய பேர் வெளிய வந்துட்டு, அந்த ஸ்கூல் பசங்கலாம் வெளிய வந்து, "எங்களுக்கு இப்படி நடந்துச்சு" அப்படின்னு சொன்னனால, இன்னும் கொஞ்சம் எல்லா பீப்பிள்ஸ்க்குலாம் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து, அத கொஞ்சம் ஸ்டாப் பண்றாங்க. ஸோ, இது வந்து கொரியால நடந்திருக்கு. சரி இப்ப ஏன் வந்து நீங்க கொரியால நடந்தது பேசிட்டு இருக்கீங்கன்னா, இந்தியால டெல்லிலயும் இதே மாரி நடந்துச்சு. அதாவது 19 வயசுக்குள்ள இருக்கிற அந்த சாரி 19ன்றேன் பாருங்க. ஸ்கூல் பசங்க வந்துட்டு இதே மாரி டெல்லில இருக்க ஸ்கூல் பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதே மாரி சாட் ரூம் விட்டு 1918, 19 நெனைக்கிறேன். 2018-19 அந்த பீரியட்ல வந்து ஓப்பன் பண்ணி, அங்க வந்து அவங்க படிக்கிற ஆமா 19ல தான் வந்து கொரியாலயும் நடந்துச்சு. அதே மாதிரி 19ல தான் டெல்லிலயும் நடந்துச்சு. டெல்லில என்னன்னா வந்துட்டு படிக்கிற பசங்க அவங்களுடைய ஸ்டாஃபு, அவங்க கூட படிக்கிற பொண்ணுங்களோட ஃபோட்டோலாம் வச்சுட்டு கமெண்ட் அடிக்கிறது, எடிட் பண்றது. இந்த விஷயம்லாம் உள்ள ஆனா இப்ப WhatsAppல நடந்துட்டு இருக்குல்ல, இதே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க அப்போ. இப்பயும் அதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு எப்படி சொல்றது? இப்ப சோசியல் மீடியா வந்து ஓரளவுக்கு மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நான் மாறிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து அத பத்தி நம்ம பின்னாடி பேசலாம். ஏன்னா இப்ப என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம போறதுக்கு முன்னாடி இன்னொரு படத்த பத்தி பேச வேண்டியது இருக்கு. என்னன்னா 2010ல வந்து சைலன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம். அதுவும் கொரியன் மூவி தான். அது எப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்பெஷல் சைல்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா? அவங்களால பேச முடியாது. ஒரு சில பேர் காது கேட்காது இந்த மாரி இருப்பாங்க இல்லையா? ஆமா. அந்த மாரி வந்து ஒரு ஸ்கூல் வித் ஒரு ஹோம் மாரி. அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா உள்ளது. அங்க நடந்த ரியல் லைஃப் இதே ரியல் லைஃப் தான். ஒரு 8 வயசு, 10 வயசு குழந்தைகள் நடந்தத வச்சு வந்த படம். அந்த படத்த ட்ரை பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அந்த படத்துலயுமே இதே மாரி தான். ஸோ அந்த படத்துல கேஸ் என்னன்னா, ஹெட் மாஸ்டர் இருப்பான். அவன் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான். என்ன பிரச்சனைன்னா, அந்த ஹெட் மாஸ்டர் வந்து ட்வின்னு. ஓகேவா? ஓஹோ! இந்த என்னது அஜித் படம் மாதிரி. ஸோ ட்வின்னு தான். அதனால வந்துட்டு யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. உள்ள வந்து அபியூஸ் நடந்துகிட்டு இருக்குது. அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீன்ல வந்து கோர்ட்ல வந்துருவாங்க. கோர்ட்ல வந்த பிறகு அந்த குழந்தைக்கு வந்து பேச முடியாது. காதும் கேட்காது. வெறும் சைகையில தான் போடணும்.
ஹீரோ வந்து என்ன பண்ணுவான்னா கேட்பான். இந்த மாரி வந்து "உனக்கு என்ன நடந்துச்சு? நீ ஓப்பனா பேசலாம்ன்னு" சொல்லிட்டு அவ வந்து சொல்ல ஆரம்பிப்பா. என்னன்னா, இந்த மாரி இவர் வந்து ஆஃபீஸ் கூப்பிடுவாரு. ஆஃபீஸ் கூப்பிட்டுட்டு பாட்ட சத்தமா வச்சுருவாரு. அவளுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் கேட்கும். காது கேட்கும்போது வைப்ரேஷன் புரியும் இல்லையா? அந்த மாரி பாட்டு கொஞ்சம் சத்தம் அதிகமா வச்சுட்டாரு. வச்ச பிறகு என்ன பண்ணுவாருன்னா, என்னைய டேபிள்ல வந்து படுக்க சொல்லுவாரு. படுக்க சொல்ட்டு, அதுக்கப்புறமா இவன் வந்து இது பண்ண ஆரம்பிப்பான் அந்த நாய் வந்துட்டு. ஸோ இது வந்து பெரிய போராட்டம் நடந்துச்சு. என்னன்னா வந்துட்டு, இவங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருந்த ஒரே காரணத்துக்காண்டி ரொம்ப பெரிய தண்டனைலாம் குடுக்கல. சும்மா ஒரு 6 மாசம் அந்த மாரி குடுத்தாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயி, அதுக்கப்புறம் மக்கள் போராட்டம் பண்ணி, அப்புறமா திருப்பி அவங்களுக்கு வந்து கேஸ் போயிட்டு தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். இன்ன வரைக்கும் போயிட்டு தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். என்னன்னு தெரியல எனக்கு. அப்புறம் நான் ஃபாலோ பண்ணல. இது 2010ல வந்த படம் அது ஆக்சுவலி. ஸோ இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க பேசின இந்த 3 இன்சிடென்ட்லயுமே வந்துட்டு, ஆ 3வது இன்சிடென்ட் கூட விட்டுருங்க. அது கூட ஒரு இடத்துல ஒரு க்ளோஸ் என்வைரன்மென்ட்ல நடந்துச்சு. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனா, இந்த இன்டர்நெட்ட யூஸ் பண்ணும்போது, அது இந்த மாரி போயிருது இல்லையா? இன்டர்நெட்டயே இவங்க அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா. இந்த பொண்ணுங்கள அப்யூஸ் பண்ணல. அவங்க இன்டர்நெட்டயே அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் கரெக்ட்டா சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆமா. நம்ம எதுவுமே நம்ம வந்து உருப்படியா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எங்க போனாலும் நாங்க வந்து உங்கள அடிப்போன்ற வந்து பண்ணி இதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப இந்த இன்டர்நெட்லயே வந்துட்டு, அதுக்காண்டி நீங்க இன்டர்நெட்ல வரவே கூடாதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இன்னைக்கு நீங்க இன்டர்நெட் இல்லைன்னா, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா, இப்ப நீங்க ஒரு நாள் வந்து நீங்க சோசியல் லைஃப்ப விட்டுட்டீங்க. சோசியல் மீடியால இதுல நீ இல்லைன்னா, உலகத்துல என்ன சொல்றது? நீங்க ஒரு 10 நாள் பின்னாடி இருக்கிற மாரி ஆயிரும். ஏன்னா, அன்னைக்கு என்ன நடக்குது, என்ன நடக்குது நமக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா, நம்ம மீடியா கன்சப்ஷன்றதே ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 ஆப்புக்குள்ள மாறிடுச்சு. இப்போ முன்னாடினா வீட்ல பேப்பர் படிப்போம், டிவி பார்ப்போம், நெறைய இது பார்ப்போம். இப்ப அப்படி கிடையாது. நமக்குள்ள மொபைல் தான். மொபைல்ல என்ன இருக்கும்னா, ஒரு 4 ஆப் தான் நார்மலா மாறி, மாறி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுல என்ன YouTube இருக்கும், வேற Instagram இருக்கும், ஒரு சில பேர் Facebook யூஸ் பண்ணுவாங்க, WhatsApp. இந்த 4 ஆப்புக்குள்ள தான் இந்த உலகமேன்றது நீங்க வரணும், வரக்கூடாது. அதே நேரத்துல எப்படி இருக்கணும்ன்றத வந்து நம்மளாலயும் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவங்களோட விருப்பம். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்க, இதே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்து பண்றவங்க இது எப்படி பப்ளிக் என்ன பண்ணணும்? அவங்களுடைய இது எப்படி பண்றதுன்றத நம்ம பேச முடியும். பிரிகாஷனரி ஸ்டெப் எதுவுமே எடுக்க முடியாது. எடுக்கணும்னு நெனச்சா வந்து இவனுங்க எது பண்ணாலும் இக்னோர் பண்ணிட்டு போணும். இல்லன்னா நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் பிரைவசி ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃபோன்ல வச்சுக்காம, இல்ல யாருக்கும் ஷேர் பண்ணாம, அந்த மாரி ஃபோட்டோ எடுக்கிறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபோட்டோ எடுத்துட்டா அது எப்படி நீங்க சொல்ற மாரி ஸ்டோரி எடுத்தோம்னா அவ்வளோதான். இத நம்ம டெலீட் பண்ணாலும் அவனுங்க எதுலேருந்து தான் எடுத்துக்கலாம். இப்ப இருக்க டெக்னாலஜி வச்சு பார்த்தா. ஓகே. இப்ப டெக்னாலஜி சொன்னீங்க இல்லையா? அப்ப மொத என்ன பண்ணலான்னா, நீங்க ஃபோன்ல வந்து பொதுவாவே இப்ப WhatsAppன்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு யாருக்கோ வந்து ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறீங்க. ஓகேவா? டாக்குமெண்ட் அனுப்பும்போது, ஆ டெலீட் ஆயிடுச்சுன்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சென்ட் பண்ண ஐட்டமே திருப்பி சென்ட் பண்ணலாம். அதே மாரி உங்க இதுல வந்து நீங்க டெலீட் பண்ணாலுமே ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரெக்கவர் பண்ணலாம். நார்மலா சொல்றேன். நம்ம டெலீட் பண்ணாலுமே Gmailல Gmailக்குள்ள ஃபோட்டோஸ் இருக்கும். அதே மாரி உங்களுடைய லோக்கல் டிவைஸ்லயே இருக்கும். இப்ப பெரும்பாலான ஆப்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க என்ன சேட் பண்றீங்கன்றத ஒரு 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 காப்பி தான் எடுப்பான். ஆனா மெயின் காப்பி வந்து எங்க இருக்கும்னா, உங்க ஃபோன்ல தான் இருக்கும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு, இன்டர்நெட் இருந்தா மட்டும் தான் அவங்களால ட்ராக் பண்ண முடியும். இன்டர்நெட் இல்லைன்னா அவ்வளோதான். எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. ஸோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இப்போ ஒரு பெர்சன் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோ அனுப்பிட்டாருன்னா, WhatsAppல வந்துட்டு செண்ட் ரிசீவ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஆக்சுவலா. WhatsAppோட மெயின் ஃபைல்ல போய் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அந்த ஃபைல் வந்து சென்ட்ல அப்படியே இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு, அந்த ஃபைல் வந்து ஈஸியா ரெக்கவர் சாஃப்ட்வேர் போட்டு எடுத்துடலாம். இப்ப இருக்கிற இதெல்லாம் வச்சு. இப்ப நீங்க ஒரு ஃபோன் இன்னைக்கு யூஸ் பண்றீங்க. நீங்க ஒரு 5 வருஷம், ஒரு 6 வருஷம் கழிச்சு அந்த ஃபோன் ஆன் பண்ணாலும், நீங்க அன்னைக்கு ஏதாவது ஃபோட்டோ டெலீட் பண்ணி ரெக்கவர் சாஃப்ட்வேர் போட்டுறணும். அது ஒரு மேட்டரே கிடையாது. அதே மாரி தான் இந்த ஒன் டைம்ன்ற மாரி இருக்கும் இல்லையா? அந்த சிங்கிள் டைம் ஒன் டைம் WhatsAppல ஒன் டைம் சீன். அந்த டேட்டாவுமே வந்துட்டு நீங்க வந்து ரெக்கவர் எடுத்துறலாம். ஏன்னா எடுத்துறலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உங்க உங்க டிவைஸ்லயே இருக்கும். நீங்க வந்து உங்க கேலரியிலயே அழிச்சாலுமே, உ உள்ள வந்து ஹிடன் ஃபோல்டர்ல இருக்கும். அனுப்புற ஃபோட்டோவோ, வீடியோவோ உள்ள இருக்கும். ஸ்னாப்பும் இப்ப அங்க தான் வந்தது. அந்த மாரி தான். இப்ப Snapchatல இப்ப நீங்க Snapchatஓ இல்ல வந்துட்டு Instagram அடிச்சிட்டீங்கன்னா, நீங்க வந்து சம்திங் என்ன சொல்றது? Snapchatல வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டும் காமிச்சுரும். அதே மாரி Instagramல வந்து நீங்க இடையில மெசேஜ் அனுப்பிச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் காமிச்சுரும். அதையவே வந்து பைபாஸ் இங்க ரிட்ரைவ் பண்ண முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா, நீங்க இன்டர்நெட்ல ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆயிடுச்சுனாலே அது ஹேக்கபிள் தான். நீங்க என்ன பண்ணாலும் சரி. இப்ப நீங்க அந்த ஃபோனயே நீங்க வந்துட்டு ஃபுல்லா நீங்க வந்து ஃபேக்டரி ரீசெட்டே அடிச்சாலும், ம்.
இல்ல ரீஸ்டார்ட் வேற, ரீசெட் வேற. ஓகே. ரீஸ்டார்ட்ன்றது எப்படின்னா, ஃபோன வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ற மாரி. ரீசெட் பண்றது என்னன்னா, உங்க டேட்டா முழுசா அழிஞ்சிரும். ஆனா உள்ள இருக்கும். இப்ப நீங்க ஓஎஸ் போடும்போது ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஹார்ட் டிஸ்க்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் பிரிக்காம இப்ப நீங்க ஒரு ஓஎஸ் போடும்போது பார்ட்டிஷன் பிரிப்பீங்க. உள்ள ஃபைல் ஏதாவது ஸ்டோர் பண்ணுவோம், எல்லாம் யூஸ் பண்ணி இப்ப நீங்க அகைன் நீங்க வந்து அதே இது பண்ணலாம். ஹார்ட் டிஸ்க். ரீஎடிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி இருக்கிற டேட்டா மேல தான் இன்னொரு டேட்டா வந்து ஸோ அந்த ஆல்ரெடி இருக்க டேட்டா நீங்க எடுத்துறலாம். அது எப்ப அழியும்னா, ஒரு 3, 4 வாட்டி பண்ணும்போது தான் அந்த டேட்டா அழியும். அதே மாரி தான் மொபைல்லயும். மொபைல்லயுமே வந்துட்டு ஒரு லேயர் ஃபுல்லா நீங்க நிரப்புனா தான், அதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன சேவ் பண்ணீங்களோ அது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்கள்ட்ட நான் ஃபோன் வந்து நான் குடுத்துட்டேன். ஓகேவா? நீங்க வந்து ஒரு 1 மாசம் ஒரு 30 ஆப் ஏத்தி வச்சு யூஸ் பண்ணிட்டீங்க. ம். இப்ப என்ட்ட குடுக்கும்போது நான் என்ன பண்றேன், நான் ஒரு 30 ஆப் ஏத்திட்டேன். அப்ப ஃபோன் ஃபுல் ஆயிரும். இதுக்கப்புறமா நான் ஏதாவது அடிஷனல் கன்டென்ட் ஏத்தணும்னு நெனச்சேன்னா, அப்ப அது ரைட் ஆகும்போது தான் நீங்க யூஸ் பண்ணதே அழிய ஆரம்பிக்கும். நான் யூஸ் பண்ணது அழியாது. ஓகே, ஓகே. புரியுதா? புரியுது. நீங்க 30 யூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த மாரி தான் நம்ம யூஸ் பண்ற எல்லா டிவைஸுமே பெரும்பாலும் அப்படிதான் இருக்குது. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தது எப்பயுமே நீங்க எவ்வளோ நெறைய யூஸ் பண்ணா தான் அது அழிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ரீசென்ட்டா இருக்கிறது அழிஞ்சிச்சு. அந்த மாரி இருக்கும்போது அத ரெக்கவர் பண்ண முடியாது. அது ஆல்மோஸ்ட் 0 தான். ரெக்கவர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா வந்துட்டு அந்த மாரி இல்ல. இது பெரும்பாலும் எங்க அந்த லீக்லாம் பெரும்பாலும் நடக்கும்னா, அந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஃபோன் ஏதாவது ஆயிடுச்சு. யார்ட்டயாவது ரிப்பேர் பண்ண குடுப்பீங்க. அந்த ஃபோன் ரிப்பேர் பண்ற கடையில இருந்து அவங்கள்ட்ட ஈஸியா ரெக்கவரி சாஃப்ட்வேர் இருக்கும். அவங்க போட்டு எடுத்துருவானுங்க. இந்த மாரி இஷ்யூ வருது. இந்த மாரி பெரிய பெரிய இஷ்யூ வரதுனால தான் பெரிய பெரிய கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஆத்தரைஸ் இது சர்வீஸ் சென்டர்லாம் இருக்குல்ல, அங்க நீங்க உங்க ஃபோன் குடுத்தீங்கன்னா உங்க டேட்டா அழிச்சிருவான். உங்க டேட்டா அழிச்சுட்டு தான் ரிப்பேர் பண்ணி ஃபோனே தொறப்பான். இப்ப நார்மலா ஒருத்தர் நம்ம ஏரியால இருப்பாங்க இல்லையா? ஃபோன் ரிப்பேர் பண்றோம். இப்ப நம்ம ஏரியால வந்து முக்குல வச்சிருப்பாங்க. இப்ப அவங்கள்ட்டலாம் போய் ஃபோன் குடுக்கும்போது பார்த்து குடுக்குற மாரி இருக்கும். ஏன்னா, உங்க டேட்டா வந்துட்டு லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த மாரி ஒரு இஷ்யூ நடக்குது. உள்ள கன்டென்ட் ஏதாவது லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன, பெரிய பெரிய கம்பெனில அவங்க சர்வீஸ் சென்டர் வச்சு இப்ப நீங்க அங்க போய் ஃபோன் குடுத்தீங்கன்னா, அங்க இருக்க டேட்டாவ அழிச்சிருவான். டேட்டா அழிச்சுட்டு தான் ஃபோனே தொறப்பான். ஓ! உள்ள ரிப்பேர் பண்றது நடக்கும். ஆனா, நீங்க இப்ப இருக்க நிலைமை யோசிச்சு பார்த்தீங்க. இப்ப உங்கள்ட்ட ஒரு ஒரு Gmail இருக்குன்னு அதுக்குள்ள நெறைய இது சர்வீஸ் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்ட் மறந்து போச்சுன்னா, அவ்வளோதான். எதுவுமே பண்ண முடியாது. பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா, இப்ப இப்ப நம்ம வந்து ரொம்ப வந்து டேட்டா டிபெண்டன்ட்டா இப்ப நீங்க வந்து ஒரு ஆப் யூஸ் பண்றீங்கன்னா, இப்ப நீங்க உங்களோட பாஸ்வேர்ட் கேட்டா உங்களுக்கு தெரியாது. நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா, தெரியலன்னா ஃபார்வர்ட் பாஸ்வேர்ட் குடுப்போம். அது ஒரு மெயிலுக்கு போகும். எல்லாமே இன்டர்லிங்கா தான் இருக்கும். அதாவது ஒண்ணு அடிபட்டு போனாலும் உங்களுக்கு ரெக்கவர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ, அதனால வந்து நம்மளால வந்து ஆஃப்லைன்லயுமே நம்மளோட வாழ்க்கைய ஓட்ட ஒரு பொருட்டாவே இருக்காது. 2வது நம்ம வேலையும் அது டிபெண்ட் பண்ணும். இந்த இந்த லைஃப் ஆன்லைன் இல்லாம இந்த மாரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. ஓகே. இப்ப வந்து என்னன்னா, இதோட சீரியஸ்னஸ் நெறைய பேருக்கு தெரியாது. இப்ப ஏன்னா வந்துட்டு, ஆ இப்ப இது இன்னொரு தலைவலி என்னன்னா, ஏஐ வேற உள்ள வந்துருச்சு. ஏஐ உள்ள வந்தனால உங்க ஃபோட்டோ மட்டும், உங்க முகம் மட்டும் இருந்தாலே போதும். ஏஐயே வந்து உங்கள வந்து டிட்டர்மைன் பண்ணும். இந்த இந்த ஃபேஸ் வந்து இந்த டோன்ல இருக்காங்களா? இந்த ஃபேஸோட சைஸ வச்சுட்டு உங்களோட பாடி இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். கை இவ்வளோ தான் இருக்கும். கால் இவ்வளோ தான் இருக்கும். அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜெனரேட் பண்ற அளவுக்கு ஏஐ வந்து இன்னைக்கு ரொம்ப எது உண்மை, எது ஃபேக் எதுவுமே தெரியும். ஏன்னா ஏஐனால வந்து ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கா அந்த அளவுக்கு இமேஜ் ஜெனரேஷன் இருக்குது. இத ஃப்ரீயா ஜெனரேட் பண்ற நெறைய வெப்சைட் கூட இருக்கு. ஸோ இப்ப நம்ம இருக்கிற சொசைட்டியே வந்து எப்படின்னா, எது உண்மை, எது பொய்ன்னே தெரியாது. ஒரு Instagram மோஸ்ட்லி இதுல என்ன பார்த்தேன்னா, அவங்க போஸ்ட்டே போட்டிருக்காங்க. அது மாதிரி இது வந்து அவங்களோட ஃபேஸ் வச்சு ஏஐல கிரியேட் பண்ணது. வாய்ஸ் கூட அதே மாதிரி சேமா அவங்க பேசுற மாரி வாய்ஸ். அவங்களே எடுத்து இது நான் கிடையாது. இது ஏஐ ஜெனரேட்டட். ஸோ இதே மாதிரி உங்க ஃபேஸ கூட உங்க வாய்ஸ் வச்சு பண்ணுது. ஸோ நீங்க வீடியோல வர்றது கூட உண்மைன்னு நம்பாதீங்க. அப்படின்னு அவங்களே போட்டு 2வது என்னன்னா, அந்த ரியலிசம் எப்படி அச்சீவ் பண்றாங்கன்னா, லிப்சிங்க் வேற இப்ப கரெக்ட் ஆயிருது. ஆ அதுதான் சொல்றேன். அவங்க அப்படியே பேசுற மாதிரி ஃபாரினர் தான். அவங்களே போட்டுருக்காங்க. நன்றி. இப்ப இந்தியால பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான கேஸ் என்னாச்சுன்னா, ராஷ்மிகா வச்சு அப்படிதான் இருக்கும். அவங்களோட ஏஐ ஃபேஸ் மட்டும் மாத்தி போட்டிருப்பானுங்க. அது பார்க்கும்போதே தெரியும் அவங்க இல்லன்னு சொல்ட்டா. அது இனிஷியலா வந்து என்ன சொல்றது, இப்ப ஒரு என்ன சொல்றது, 2, 3 வாட்டி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கா வந்து அந்த ஜெனரேட்டர் வீடியோ அப்படி இருந்துச்சு. அந்த மாரி ஒரு இருக்கும்போது, நாளைக்கே வந்துட்டு இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம வாய்ஸே ட்ரெயின் பண்ணி, பேசாத கூட நம்ம பேசணும். ஸோ அந்த மாரி விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இதோட சீரியஸ்னஸ் புரியாம என்ன ஆயிருக்குன்னா, உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா? கன்டென்ட் இது. ஆமா.
ஓகே. அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி ஒண்ணு போட்டிருந்தான். இப்ப அந்த ஸ்டோரி வந்து ஏதோ ஒரு மீம் பேஜ் ஓகேவா? இப்ப அது கூட பிரச்சனை இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அது கீழ ஒரு கேப்ஷன் போட்டிருந்தான். என்ன போட்டிருந்தான்? இது என்னன்னு தெரியுதா? அப்படின்னு ஒரு இப்ப அ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு புரியல. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சது இவன் எதையோ எடுத்து இப்படி ஸ்கேண்டல் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு. ஸோ அதுல வந்து என்ன இருந்துச்சுன்னா, ஒரு நண்பர் வந்து ஒரு கேண்டில் வீடியோ போட்டுட்டு, கீழ வந்து இது என்ன தெரியுதான்னு ஓகேவா? போட்ட பிறகு நான் கேட்கிறேன். இந்த மாரி போட்டிருக்கியேப்பா! அது என்ன விஷயம்? விளையாட்டுக்கு தான் சும்மா தான் ப்ரோ போட்டேன். அப்புறம் நான் கேட்கிறேன். இதெல்லாம் நீங்க வந்து ஜெனரலைஸ் பண்றீங்களா? இத நீங்க சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்கும்போது 2 நாளைக்கு பதிலே இல்ல. 2 நாள் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா, இவன்ட்ட வந்து ஒரு இது இருக்குது. என்னன்னா, இவன் வந்து தப்பு தப்பா டைப் பண்ணுவான். நீங்க அத பார்த்தாலே தெரியும். அந்த சாட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் கொஞ்சம் தப்பு தப்பா டைப் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, ஒரு 3, 4 மெசேஜ் தப்பு தப்பா டைப் ஆகி வந்து நார்மல் பேசிட்டு அதுக்கப்புறமா டைப் கரெக்ட்டா வருது. கிராமர் மிஸ்டேக் இல்லாம மெசேஜ் வர சரி யார்றா பண்றான்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஓகேவா. இந்த மாரி போயிட்டே இருக்குது. எவ்வளோ நேரம்? 9 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில. 3:30 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா, இத வந்து நான் வெளிய போட்டுக்கிறேன். நீ வந்து அங்க வந்து எதுனாலும் பேசு. ஏன்னா, அப்ப வந்து இங்க வேற பிரச்சனை ஒண்ணு அதுல வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தானுங்க. இது தப்பு, அது தப்பு. இதெல்லாம் எழுதக்கூடாது. எதுக்கு அது என்ன இதுன்னு நான் முழுசா பேச முடியாது. ஏன்னா வந்துட்டு, உள்ள நெறைய பேர் அடி வாங்குவானுங்க. அதனால உள்ள ரொம்பலாம் பேச வேணாம். ஸோ அந்த மாரி பேசிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தானுங்க. இப்ப இந்த இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. அவைங்களே இவைங்கன்றத விட அவன் அவன் பண்ணியிருக்கான். ஓகேவா? இப்ப இவங்க ஏன் வந்து ஏதோ பார்த்தா, அந்த டீம் இருக்காங்க இல்லையா? ஒரு டீம். இந்த டீமோட ஹெட்டோட சொந்த தம்பி. இவர் வந்து இந்த மாரி போட்டுட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ இவன் வந்து இந்த மாரி போட்டுட்டு இருக்கவும் கேட்கறான். கேட்கும்போது எனக்கு டைரக்ட்டா பதிலே வரல. 2 நாளா பதிலே வரல. இந்த விஷயம் வந்து நான் வெளிய போட போறேன்னு தெரிஞ்ச உடனே, அப்ப வரானுங்க. மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அண்ணனும் தம்பியும் மாறி மாறி பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப நடந்துச்சுல்ல. இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப இங்க இப்ப நம்ம டீம்ல வந்து இப்ப நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ரியாக்ஷன் என்னவா தோணும்? ஏன் இவன் ஏன் இப்படி பண்ணான்? அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்பேன். இல்ல நீங்க உங்ககிட்ட கேட்டும் நீங்க திருந்தலன்னா, ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ்போஸ் பண்ற வேண்டியதுதான். நீங்க என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்போஸ் பண்ணணும். 2வது என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு மேல அத்தாரிட்டிக்கு மேல போய் பேசுவோம். ஆமா. அதானே ப்ராப்பரான ஒரு சேனலு. இப்ப தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க டீம்ல 3 பேருக்கு மேல இருந்தாய்ங்க வச்சுக்கோங்களேன். அப்ப இருந்தாய்ங்க. இப்ப எத்தன பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் அவங்களலாம் கண்டுக்கிறது கிடையாது. ஸோ அப்படி ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 பேர்ல ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? என்ன சொல்ற? எப்படியும் தம்பின்றனால சப்போர்ட் தான் பண்ணியிருப்பேன். என்ன சொல்றாய்ங்கன்னா, இத வந்து Instagram பேஜ்ல தானே எடுத்து போட்டோம். இன்ஸ்டாகிராம் இதுல என்ன பேசுறதுனாலும் பிரச்சனை? எடுத்து எதுக்கு போடணும்? 2வது நான் சிம்பிளா கேட்டேன். "நீ எப்பப்பா இத வந்து ரிமூவ் பண்ணன்னு?" கேட்டேன். நான் போட்ட 2 நிமிஷத்துல ரிமூவ் பண்ணேன். ஆக்சுவலா அந்த 2 நாள் ஆயிடுச்சு. ஸ்டோரி போட்டு 24 மணி நேரமா ஸ்டோரி என்கிட்ட வந்து பொய் பேசிட்டு இருக்கான். ஓ! இல்ல நாங்க சொன்ன 2 நாள்லயே தூக்கிட்டோம். இல்ல இந்த 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 விஷயமே அவங்களுக்கு 2 நாள் கழிச்சு அவங்க என்ன அங்கருந்து சொல்றாங்கன்னா, நான் 2 அந்த ஸ்டோரிய. ஸ்டோரி 1 நாள்லயே போயிரும். அத 1 நாள் ஃபுல்லா 24 ஹார்ஸ் எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதுக்கு 2 நாள் கழிச்சு அது 24 ஹவர்ஸ் இருந்திருக்கு. ஆ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் 2 மணி நேரத்துல தூக்கிட்டேன்றானுங்க. அது எப்படி? நம்புற மாரி இருக்கா? இல்ல, இல்ல. ம். ம். இல்ல இப்ப இதுக்கு நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். வந்து ரோட்ல நடந்து ஓகேவா? ஆ. போயிட்டுருக்கும்போது, ரோட்டு ஓரத்துல எவனோ வாந்தி எடுத்து வச்சுட்டான். இந்த வாந்தி நல்லா இருக்குன்னு எடுத்து சாப்பிட முடியும். என்ன என்ன எக்ஸாம்பிள் இது கண்றாவியான இருங்க. இது இல்ல, இல்ல. எக்ஸாம்பிளே கேவலமா இருக்குல்ல. அவைங்க பண்ணது இதே தான். ம். நீங்க சொல்ற முட்டு அதுதான். இதுக்கு அதுக்கும் வந்துட்டு இது கிடையாது. இது ஆ அதெல்லாம் தான் இது கம்பேர் நாங்களே பண்ண ஒண்ணும் செய்யலையே! நாங்களே ஒண்ணும் எடிட் பண்ணலையே! அதுலருந்து தான் எடுத்தோம். எடுத்து போட்டதே தப்பு. நீ செஞ்ச போட்ட தப்பு. இத வச்சு நாங்க இது பண்ணும்போது என்ன பண்றாய்ங்கன்னா, இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஈஸியா டாட்ஜ் பண்ணிட்டு போயிட்டானுங்க. இப்ப என்கிட்ட ப்ரூஃபே இருக்குது. இப்ப நாளைக்கு நான் வந்து எடுத்து போட்டா, என்ன ஆகும்னா பெரிய பிரச்சனை தான் வரும். ஸோ அத வச்சுக்கிட்டு, சரி வேணான்னு சொல்லி விட்டாச்சு. ஆனா என்னன்னா, அந்த சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்காய்ங்க பார்த்தீங்களா? அதத்தான் இங்க நாங்க அட்ரஸ் பண்றோமே தவிர, இத வந்து வெளிய போட்டு எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற இந்த மாரி எனக்கு ஏன்னா என் வேலை அது. உங்களோட வேலையே அது கிடையாது. ஏன்னா, இங்க நம்ம வந்தது வந்து பேசுறதுக்கு தான். இவங்களோட சண்டை போடுறது கிடையாது. நமக்கு இத விட்டு 1008 வேலை இருக்குது. இதில தான் ஏன்னா இவங்களுக்கு வேலை கிடையாது. ஆமா. இந்த மாரி வேலை பார்த்துட்டு தான் வச்சுருவானுங்க. எத எக்ஸ்போஸ் பண்றதா இருந்தா இதுக்கப்புறம் வந்து பேசுறதே 2வது பண்ணிருப்பாங்க. நமக்கு அது வேலை கிடையாது.
ஸோ எப்படியும் கேட்பானுங்க. கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டிஎம்க்கு வருவாய்ங்க. என்ன டிஎம்க்கு வந்துட்டு, இவர் வந்து இப்படி தெரியுமா, அப்படி தெரியுமான்னு கதை இழுக்க ஆரம்பிச்சுருவானுங்க. நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ம். இதுக்கப்புறம் என்னன்னா, நேத்து அதாவது இந்த ரெக்கார்ட் பண்றதுக்குன்னா, நேத்து வந்து பிரியாணி மேல வீடியோ ஒண்ணு போடுறான். ஓகே. அது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு Facebook பேஜ் வச்சு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுட்ருக்கான். என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஃபோட்டோ குடுத்துட்டு இந்த மாரி எடிட் பண்ண சொன்னீங்கன்னா, நீங்க சொல்ற வார்த்தைய வச்சு ட்விஸ்டடா எடிட் பண்ணுவாய்ங்க. Photoshop வச்சு விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அந்த மாரி ஒரு பேஜ். அத வச்சு வீடியோ போட்டுட்டு இருந்தான். நார்மலா எந்த பிரச்சனையும் கரெக்ட்டா 10 நிமிஷம் 57 செகண்ட்ல ஒரு ஒரு மீம் ஒண்ணு வருது. ம். ஒரு மீம் ஒண்ணு வருது. என்ன மீம்னா, எல்லா சோசியல் மீடியாவுமே வந்து லிங்க்னாலேயே அக்யூஸ்ட அவன் வந்து இப்ப ஜெயில்ல இருக்கான். ஒரு ஒரு பாஸ்ட் ஓகேவா? ஓகே, ஓகே. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு பொண்ணுகிட்ட ஒரு 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 பொண்ணு ஒரு பொண்ணுகிட்ட ஒரு 18 வயசு மேல இருக்க பொண்ணுட்ட வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு 18 வயசு அந்த மாரி ஒரு இன்டிமேட்டா இருக்கிற மாரி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்கான். அது லீக் ஆயிடுச்சு. ஓகே. அது ஓகேவா? இதுல என்ன ஒரு பெரிய குத்தம்னா, அவன் வந்து இன்டிமேட்டா ஒரு பொண்ணுக்கும், இன்னொரு பையனுக்கும் கல்யாணம். அது வந்து இவன் வந்து கல்யாணம் நடத்தி வைக்கிறான். ஓ! இந்த பாஸ்டர் கல்யாணம் நடத்தி வைக்கிறேன். இந்த இஷ்யூ நடந்துச்சு. பேப்பர்லாம் நியூஸ் வந்துச்சு. பெரிய அளவு பிரச்சனையாச்சு. அதே நேரத்தில ஒரு சில பைத்தியக்காரனுங்க லீக் பண்ட்டானுங்க. ஆ, ஆ. இது முடிஞ்சு போன விஷயம். இப்ப இப்ப வந்து அந்த பாஸ்டர் வந்து அர அக்யூஸ்டு ஜெயில்ல தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். வெளிய இன்னும் வரல. இது இந்த நாய் என்ன பண்றான்னா, எடுத்து இத எடுத்து போட்டுட்டு போடு. ஃபேஸ் பிளர் பண்ணல. ஃபேஸ பிளர் பண்ணல. பிளர் பண்ணாம அப்படியே போட்டான். போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவனோட மென்டாலிட்டிய பாருங்களேன். இப்ப இப்ப இதே இது வந்து அவங்க வீட்ல யாராவது வந்தா போட்டுருப்பானா? அப்படியே ஃபேஸோட போட்டுட்டு சிரிச்சுட்டு உட்காந்து கடந்து போயிருப்பானா? நீ எத சீரியஸா அப்படின்னு. எடுத்துக்கணும்? ம். 2வது அவங்க 2 பேரும் தான் பிரைவேட் ஃபோட்டோ. அத நீ பார்க்கறதுக்கு உனக்கே இது கிடையாது. ம். அவங்க கன்சென்ட்டோட ரிலீஸ் பண்ணாங்களா? யாருனாலும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. இல்ல. அப்படி இருக்கும்போது நீ யாரு இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? எவ்வளோ இதுல இவன் வேற அவன் வாய்க்கா அது இல்ல இவன் வந்துட்டு நெறைய இதுல மாட்டணும். ஒரு தெரிஞ்ச ஒரு சொல்றது, ரொம்ப தெரிஞ்சவங்களே உன் ஃப்ரெண்டா வேற இருந்துட்டு இருக்குங்க. அவங்கள எப்படி சொல்றதுன்னு தெரியல. மேபி நான் எபிசோட் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு அனுப்பிட்டு, இந்த மாரி இத அவன் பண்ணியிருக்கான்னு வீடியோவோட அனுப்புனா தான் அவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இல்ல என்ட்ட கட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். ஆஹா. எப்படி இத அழிச்சுட்டு வந்துட்டு, எனக்கு இது தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் என்னைய சேனல் ஹேக் பண்ணிட்டான்னு ஏதாவது ஒரு கத விடு. அந்த கதையெல்லாம் இங்க ஒரு வேலைக்கு ஆகாது. அதனால எடுத்து வச்சுட்டேன். ஓகே. ஸோ இந்த மாரி தான் இவன் வேலைய பார்த்துட்டு இருக்கேன். இனி என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு தனியா ஒரு எபிசோட் போட்டா தான் அடங்குவான். போட்ருவோம், போட்ருவோம். எனக்கே அவன் ஸோ பண்றது இவ்வளவு வந்து தூரம் பார்த்ததுல வந்துட்டு எனக்கே அவன் பண்றது சொல்லுங்க. சிலது வந்து சிலது ஓகேன்ற மாரி இருக்கு. சிலது வந்து என்ன இவன் சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி தான் இருக்கும். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் இல்ல அவர் யாருன்னு தெரியுமா? இங்க இல்ல இவர் வந்து எப்படின்னு தெரியுமா? இவர பொறுத்தவரைக்கும் ஒரு பொண்ணு வந்து வெளிநாட்டுல வேலை பார்க்க போணுச்சுன்னா, அங்க ஆ வந்துட்டு ஆ அந்த மாரி தான் புரியும்னு நெனைக்கிறேன். வெளிநாட்டுல வேல பார்த்துருந்தா, அந்த வெளிநாட்டு பொண்ணுங்கள வச்சு நெறையா இது போட்டிருக்கான் வீடியோ. அதையே டார்கெட் பண்ணி ம், வெளிநாட்டு பொண்ணுங்க வந்து இதுக்கு வெள்ள தோலுக்கு தான் போவானுங்க. அதுக்கப்புறம் ரிச் காய் ம். கல்யாணம் பண்றதுக்கு தான் போவாங்க அப்படின்னு போடுவான். எவனும் படிக்க போமாட்டான். காசு செலவு பண்ணி. எல்லாம் வந்து இது மாரி கல்யாணம் பண்றதுக்கு, யார எப்படி புடிக்கலான்றதுக்கு போவானுங்க. என்ன பொறுத்தவரைக்கும். நீங்க அவனோட மெயின் வீடியோ பார்த்திருப்பீங்க. அவனோட ஷார்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்துட்டு ஒரே ஏதோ ஒரு பொண்ண வச்சுட்டு, ம். ஆ ஒரு 10 ஒரு 15, 20 ரீல் போட்டிருப்பான். ஒரே பொண்ண வச்சு. ஒரே பொண்ண வச்சா? ஆ பார்த்ததில்ல. சரி பார்க்குறேன் இருக்கேன். ஒரே ஒரு ஆள வச்சுட்டு இது பண்ணியிருப்பேன். இவன வந்து இந்த என்ன சொல்றது, ஒரு சில சின்ன முடியாது. அத வந்து இவனும் ஒருத்தன். ம். இதுவரைக்கும் கேட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ கேட்ட வரைக்கும் என்னன்னா, இதுதான் ரியாலிட்டி. ஸோ அதனால சிம்பிளா என்ன சொல்லலாம்னா, நீங்க ஒரு பொருள் யூஸ் பண்றீங்கன்னா, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும். சோசியல் மீடியா வரீங்கன்னா, அது உள்ள யார் யார் இருக்காங்கன்றத பார்த்துட்டு நீங்க தான் இது பண்ணிக்கணும். அதுக்காண்டி வந்துட்டு இந்த ஒரு சில பைத்தியக்காரங்க சொல்லுவாய்ங்க. இதுக்காண்டி தான் நாங்க வந்து ஃபோனே இதுக்கு தான் வெடிக்கலாம் அவங்கள விட வந்து சும்மா மாட்டோம். வீட்ல உட்கார வச்சுட்டு கிச்சனுக்குள்ளேயே உட்கார வச்சுருவோம். இந்த மாரி இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க இன்டர்நெட்ல ஒரு 100 பேர் பார்த்தீங்கன்னா, 10 பேர் தான் இந்த மாரி சில்லறையா இருப்பாங்க. அதுக்காண்டி மத்த 90 பேர நம்ம அக்யூஸ் பண்ண முடியாது. ஆமா. 10 இப்ப இந்த பேருக்காண்டி மனிச்சோட இது எடுத்தாலுமே, இப்ப அவங்களுமே சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்டா ஒரு ஸ்டேட்மெண்டோட முடிச்சிருப்பாங்க. நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க 2 பொண்ணுங்க வெளிய போக்கூடாது. சோசியல் மீடியால ஃபோட்டோ போடக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு இருக்கட்டும். அப்படின்னு போட்டு.
ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் த டே உங்களோட கையில தான் சோசியல் மீடியா எப்படி போகுன்றது இருக்கு. இப்போ ஒரு சில சில்லறைங்களுக்காண்டி நம்ம இது அதே நேரத்தில பேர்லாம் வந்துட்டு சொல்லுவானுங்க. நீங்க உங்க ஃபோட்டோ வச்சிருக்கனால தான் வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை வருது. அதனால நீங்க வந்து அப்படியே இது என்ன சொல்றது? அதேதான். கிளீனா வச்சுக்கோங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பயோ கிளீனா இருக்கணும். இது ப்ரொஃபைல் பிக்சர் கிளீனா இருக்கணும். போஸ்ட் கிளீனா இருக்கணும். அ ஃபாலோயிங் கிளீனா இருக்கணும். ஃபாலோவர்ஸும் கிளீனா இருக்கணும். ஆக மொத்தத்தில அந்த அக்கவுண்ட்ட வந்து அக்கவுண்டே அ வச்சுக்க தேவையில்ல. என்ன சொல்றது? Instagram அ பேரு Instagram யூசர்ன்னு வச்சுக்கோங்கன்றானுங்க. கிட்டத்தட்ட ஒரு அக்கவுண்ட் டிலீட்டட் அக்கவுண்ட் மாரி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. ம். அப்புறம் எதுக்குடா இவிங்க வந்து அதுக்கு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணாம இருக்கலாமே இவிங்க பண்றதுக்குன்னு பார்த்தா. அதாவது நீங்க வந்து உங்க என்டர்டெயின்மென்ட்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா யாரையும் வந்து ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்காதீங்க. யாரையுமே வச்சுக்காதீங்க. இது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் எப்படி போவாங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்துச்சுன்னா, நீ எதுக்கு ஹஸ்பண்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? அவனு ஒரு ஆண் தான். ஒரு சில குல்லா குரூப்லாம் இருக்குது. அவைங்கலாம் அப்படிதான். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பொண்ணு ஹிஜாப் போடாம ஒரு ஃபோட்டோ போட்டா போதும். உடனே கமெண்ட்ல வந்துட்டு ஆச்சா பூச்சான்னுவானுங்க. வந்து தெரியுமா இவரு வந்து என்ன சொல்லியிருக்காரு? உடனே ஒரு பேஜ் எடுப்பானுங்க. இந்த பேஜ்ல, இந்த பேரால, இந்த வரி இவரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அந்த நாய் ஏதோ இப்ப மீதி ஒருத்தவங்க ட்ரெஸ் சொன்னது போடுறது அவங்களோட உரிமை தானே! ஆ மீதி அதுல போட்டிருக்கிறது குரான்ல போட்டிருக்கிறதெல்லாம் விட்டுருவானுங்க. யாரையும் வந்து ம். இதுவா நிக்காதீங்க, இலக்காரமா நிக்காதீங்க, எல்லாரும் உங்கள அதெல்லாம் விட்டுருவாங்க. பொண்ணுங்கள அட்டாக் பண்றது மட்டும் எடுத்து வச்சுப்பாங்க. இல்ல சிம்பிளா கேட்கலாம். இப்ப வந்துட்டு இப்ப முஸ்லிம்ஸ் தாண்டி மத்த யாருமே வந்து அந்த மாரி எதுவும் அவங்களுக்கு தனியா இந்த ஸ்பெசிஃபிக் அட்டையர்ன்றது எதுவும் கிடையாது. அப்ப இவைங்க வந்து எப்படி பார்க்குறாங்க? எனக்கு அதான் சுத்தமா புரியல. இப்ப நீ என்ன சொல்றீன்னா, நாங்கலாம் வந்து நீ அவங்கள நீ பார்க்கறதுனால தான் இது பண்றியா? அப்போ உங்க ஆளயே நீ நம்பலையா? அதுக்காண்டி தானே அது போட சொல்ற. ஆ அதே இப்ப இங்க வந்துட்டு அவங்க போடுறவங்க இப்ப வந்து ம். சொல்லுங்க. அதேதான். அவங்களே அவங்க வீட்ல இருக்கவங்களே நம்ப மாட்டாங்க. வீட்ல இருக்கவங்க வந்தாலே வந்து போட்டுருவாரு. ஸோ இந்த மாரி தான் ஒரு சில தற்கொலை கூட்டங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் மீறி தான் இங்க இருக்க வேண்டியது. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, உடனே ஒரு இது பண்ண ஆரம்பிச்சுருவாய்ங்க. அப்ப நீங்க எதுக்கு நீங்க முகத்த காட்டி பேச வேண்டியது தானே! உங்கள என்ன பண்ண போறாய்ங்கன்றாய்ங்க. எங்களுக்கு இப்ப நம்ம இது பண்றோம்னா, நமக்கு 1008 இது ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, பிரைவசி ரீசன் இருக்கு. 2வது எங்கள யாரையும் ஜட்ஜ் பேரோ ஏதோ வச்சு என்ன சொல்லுவீங்க. உடனே வந்து நீ இந்த மதத்துக்காரன் தானே! அதனால நீ அதுக்கு நாங்க இடம் குடுக்கக் கூடாதுன்றதுனால தான், நாங்க ஒரு பேர்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்குன்றது ஒரு இது இருக்கு. எங்களுக்கும் லிபர்ட்டி இருக்கு. நாங்க வந்து ஒருத்தவங்க விருப்பப்பட்டு போடுறாங்கன்னா, கேட்க மாட்டோம். ஆனா நீ தான் வந்துட்டு எல்லாரையும் புடிச்சு பைத்தியக்காரத்தனம். நான் இப்ப ரீசென்ட்டா வந்து ஒருத்தன் ஒரு போஸ்ட் போட்டான். என்னன்னா வந்துட்டு ஏத்திஸ்ட்டா இருக்கிறது அவங்க ஃபீமேலோட பிரைவேட் பார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு போஸ்ட் ஒண்ணு அதுக்காண்டி இல்ல. இந்த பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆ, ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டான். ஆ, ஒரு ஒரு குல்லாவ என்ன பண்ணாரு, ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டான். என்னன்னா, ஏத்திஸ்ட்டா இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஃபீமேல் பார்ட்ஸ பார்த்துட்டு அதுக்காண்டி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப புனிதமானது. இங்க வந்து பிரச்சனை வந்து என்னன்னா, உமன் ஒரு மதத்துல வரல. அது ஒரு சொசைட்டிலருந்து வருதுன்றான். அந்த சொசைட்டி இவன் தானே! ஆ. சிம்பிளா நான் கேட்கிறேன். ஆமா. அந்த இவங்கலாம் சொசைட்டின்றது நீ தானே! நீங்கலாம் சேர்ந்து தானே சொசைட்டி. அ உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா, அப்படியே இவங்க மென்டாலிட்டி என்னன்னா, இப்ப நம்ம வந்து நாளைக்கு ஒரு அ காவி சங்கியோ, வெள்ள சங்கியோ புடிச்சு அடிச்சோம்னா, இவங்க வந்து நல்லா உட்காந்து கை தட்டிட்டு இருப்பானுங்க. ம், இவங்கள பார்த்து லைட்டா ஒரு ஒரு பார்வை பார்த்தா போதும். உடனே வந்துட்டு இவரு என்ன சொன்னாரு தெரியுமா? இவரு அப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாருன்னுவாய்ங்க. ம். அதுவும் என்னன்னா, அந்த போஸ்ட் போட்டது ஒரு பையன். அந்த போஸ்ட்ட ஷேர் பண்றது இன்னொரு ஒரு ஒரு பசங்க கூட்டம் தான். ஏதாவது ஒரு பொண்ணு வந்து பண்ணுச்சான்னு கேட்டா, அந்த 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 போஸ்ட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, லைக் கூட வந்து எந்த பொண்ணுமே போட்டிருக்காது. ஆமா. இதுலயும் பிரச்சனை தெரியலையா? யார பேசிக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்களே உங்க சப்போர்ட் பண்ணல. அப்புறம் எதுக்கா பேசுறீங்க? ம். சப்போர்ட் கிடையாது. இவிங்க விட மாட்டாங்கல்ல. இப்ப நீங்க அங்க வந்து பேச ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருந்து இன்னொரு டயலாக் வரும். குரான் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? இவங்கலாம் வந்து இது Instagram யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஒரு இன்னும் வரும். குரான் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? நீங்கலாம் வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய வரக்கூடாது. எதுக்கு வெளிய வரீங்க? இது அதான் இல்ல எதுக்கு உங்க சுண்டு விரல் தெரியுது? இது ஹராம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஹராம். எதுக்கு எடுத்தாலும் இவிங்க பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான். இவிங்க வந்துட்டு என்ன சொல்றது? ஆ ம். சரி ஓகே. இவ்வளோ நேரம் பேசியிருப்போம். ம் எவ்வளோ உங்களோட முக்காவாசி இருக்கு.
இறுதி கருத்து இருந்தா சொல்லுங்க. எடுத்துக்கோங்க. ம். எப்படி ஹேண்டில் பண்ணணும். ப்ரிகாஷன்லாம் சொல்றதுக்கு நான் ஏன்னா 2வது வந்து நம்ம யாரையும் அது நம்மளுடைய வேலையும் கிடையாது. ம். இப்படி ஒண்ணு இருக்கு. அத எப்படி அப்ரோச் பண்ணுன்றது உங்களோட விருப்பம். ம். இதுதான் நாங்க சொல்ல வர்றது. சரி ஓகே. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு எபிசோட் நல்லா போச்சு. அருமையா நெறைய ம். நியூ டெக்னாலஜிஸ் பத்தி. இதோ இப்படி பண்ணா இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு. ம். உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கு வந்து என்னது இது நம்ம ஆல்ரெடி 1 மாசம் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது. ஆனா ரெக்கார்ட் பண்ணது என்னாச்சுன்னு தெரியல. இந்த இவங்க சொல்ல போனோம்னா, இந்த இப்ப ரஜினியோட பொண்ணு ஒரு இன்டர்வியூ குடுத்துச்சு. ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னு. அதே மாரி நம்ம ரெக்கார்ட் பண்ண ட்ராக்கே காணாம போயிடுச்சு. ஆமா. அது அவருக்கு எவ்வளோ நேரம் ஸோ இருக்கும்? 1 அதையெல்லாம் 1/2 மணி மீறி நேரம் தான் பேசணும். ஆமா. அதுல இன்னும் நெறைய பேசியிருப்போம். பட் அதெல்லாம் வந்து இந்த டைம்ன்றது கரெக்ட்டா தான் இருந்துச்சு. அத இப்ப ரீசென்ட் அப்டேட்லாம் போட்டு இப்ப புதுசா பேசி ஸோ அதனால வந்துட்டு ஆ என்ன பொறுத்தவரைக்கும் அவ்வளோ கவர் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். ஸோ இது கேட்கறவங்க தான் முதல்ல வந்து அந்த ஸ்கேண்டல் வீடியோக்கு வந்து அந்த சீரியஸ்னஸ புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து நீங்க சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பார்க்குற அட்மையர் பண்ற பெர்சன்ஸே வந்து அத சீரியஸா எடுத்துக்கிறதுக்கு ஏன்னா அதனால எவ்வளோ பிரச்சனை வரும்? என்ன ஏதுன்றது கூட இப்ப என்ன ரீசென்ட்டா என்ன ஆயிருதுன்னா, இது சொல்ல மறந்துட்டேன். இப்ப வந்து ரீசென்ட்டா ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு. என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பொண்ணோட பேர் சொல்லி, நீங்க அவங்கள மாரி இருக்கீங்க. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணி கேட்டு பார்த்துருக்கு. யார் இந்த பொண்ணு? உங்க பேரே சொல்லிட்டு இருக்காங்க. ஆ அவங்களுக்குமே நடந்த ட்ராஜிக் அதான் என்ன சொல்றது. அவங்க ஸ்கேண்டல் வீடியோ ரிலீஸ் ஆயி, அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அந்த ஸ்கேண்டல் வீடியோன்ற டேக்கே வந்து ஃபேமஸ் ஆனது. ஆஃப்டர் ஜியோ. அதுக்கப்புறம் தான் அந்த லிங்க் கேட்கறது. இப்ப நீங்க சோசியல் மீடியால போனீங்க ஏதாவது போஸ்ட் போட்டு லிங்க் வேணுமா? இந்த சேனல ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல். அங்க டெலிகிராம் சேனல் போனீங்கன்னா, அங்க ஒரு 4, 5 சேனல் ஒவ்வொன்னா ஃபாலோ பண்ணி கடைசி லிங்க் கிடைச்சிரும். பார்த்துருங்க. முடிஞ்சிரும்னு அடுத்து அடுத்த நாள் என்ன ஆகும்னா, அந்த சேனல் அது எல்லாமே வந்துட்டு இது ட்ரேடிங்கு, பெட்டிங்கு இன்னும் வேற ஏதாவது 18 பிளஸ் கன்டென்ட் சேனல் இப்படிலாம் டிவைட் ஆயிருக்கும். ஸோ அதனால நீங்க அந்த ஸ்கேண்டல் வீடியோ இஷ்யூ என்னன்னு புரிஞ்சுட்டு அந்த மாரி யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா, அவங்களுடைய கன்செர்ட்டே இல்லாம வெளிய வருது. ஸோ அதால நடக்க போற பிரச்சனை வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கும். எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு உங்க சைடு இது வராம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சரியாது. இன்கேஸ் நீங்க அடி வாங்கிட்டீங்க, உங்கள வந்து என்ன சொல்றது? வாழ்ற வரைக்கும் உங்களுக்கே எதுவா இருந்தாலும். கஷ்டப்படுத்துற ஒரு விஷயமா மாறிடும். ம். ஆ உங்க மென்டல் ஸ்டெபிலிட்டி அடி வாங்கிரும். இப்ப நீங்க வந்து பிசிக்கலா ஓரளவுக்கு நான் கடந்து வந்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா மென்டல் ஸ்டெபிலிட்டி அடி வாங்கிருச்சுன்னா, அவங்களால எதுவுமே கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து தவறான முடிவு கூட எடுத்திருக்காங்க. ஆனா இப்ப என்ன சொல்றது? இப்ப நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஆமா. அ இல்ல சொன்னோனே என்ன பண்ணுவாய்ங்க தெரியுமா? இதே எடுத்து லிங்க் குடுக்குறேன்னு திருப்பி பண்ணுவானுங்க. இவங்க அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இங்க இருக்கிற ஒரு சில பேர்லாம். ஸோ அதனால தான் பேர் சொல்லாம இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க வந்து பார்த்து யூஸ் பண்றதோ, அது இது பண்றதோ எண்ட் ஆஃப் த டே அது உங்களோட கையில தான். அதத்தான் நாங்க சொல்லணும்னு இருந்தோம். உடனே வந்துட்டு ஒரு சில பூமர் பேச்சு மாரி கேட்டுட்டு நான் வந்துட்டு அ நீங்க வந்து என்ன சொல்றது? இந்த கற்கால வாழ்க்கைக்குலாம் திருப்பி போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இன்னைக்குள்ள சொசைட்டி இப்படிதான் இருக்கு. எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். ஸோ அதத்தான் நாங்க திருப்பி திருப்பி சொல்ல வரோம். நீங்க எதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க. நான் சொல்றத சொல்லிட்டேனே அதான். சரி ஓகே. இவ்வளோ நேரம் எபிசோட் கேட்டிருப்பீங்க. ஆ கேட்டவங்க ஃபீட்பேக் தாங்க. நாங்க வந்துட்டு Spotify இல்லாம ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் குடுக்குற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க Discordல குடுத்தாலும் சரி, இல்ல நாங்க Instagram எல்லாருக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் ஹேண்டல் இருக்கு. அங்க வந்து குடுத்தாலும் அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவோம் நாங்க. ஸோ நாங்க வந்து உங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். வந்து இட்டாச்சி இவங்க வந்து காகியா போயிட்டு வரோம். பாய். பாய். அந்த ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ்லேருந்து ஸ்டெம் ஆகிறது தான் இந்த எஸ் ஆல் மென். நீங்கள் சொல்லலாம் இட்ஸ் நாட் எஸ் ஆல் மென். ஐ நோ எவ்ரிபடி நோஸ் இட்ஸ் நாட் லிட்ரலி ஆல் மென். எல்லாருக்குமே தெரியும் எல்லா மேனுமே கிடையாது இப்படி நினைக்கிறதுன்னு. எஸ் நாட் ஆல் மென் பட் இட்ஸ் ஆல்வேஸ் அ மேன்.